welcome you to the Bank PO and Clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Today's session topic, Geometry and Mensuration Part 1. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஜியாமெட்ரி அண்ட் மென்சுரேஷனோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், வெரி ஈஸி அட் த சேம் டைம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, அண்ட் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ் நம்ம சால்வ் பண்ண லேர்ன் பண்ண போறோம். ஒன் திங் பிஃபோர் வி ஸ்டார்ட் இஸ் தட் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங், whenever knowledge is shared it becomes doubled. Okay, and when your worries are shared it becomes half. So always remember, நம்ம எந்த விஷயம் லேர்ன் பண்றோமோ அதை learn and share பண்ணணும். ஓகேவா? So let us start the session with that positive message. So first thing, we need to know something about geometry. So geometry அப்படிங்கிறது என்னங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நாம நெக்ஸ்ட் வரக்கூடிய அத்தனை டாபிக்ஸும் ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் geometry? Please note this down. Geometry அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். It is defined as a study of lines, okay, line, angle, okay, and third one is surface. Surface அப்படிங்கிறது அதோட ஏரியாவை சொல்லும், surface, and then volume, okay, and shapes. ஸோ இது அஞ்சத்தை பற்றியும் படிக்கக்கூடிய அந்த கான்செப்ட் தான் நம்மளுடைய ஜியாமெட்ரி. ஸோ ஜியாமெட்ரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, we are going to study about a real time topic. இப்போ நம்ம ரியல் டைம்ல டீல் பண்ணக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு மெஷர் அ டிஸ்டன்ஸ், ஃபைண்ட் த ஆங்கிள், இல்லை நீங்கள் ஒரு லேண்ட் போய் பார்க்குறீங்கன்னா அதோட ஏரியா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும். உங்ககிட்ட ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலோட வால்யூம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். உங்ககிட்ட ஒரு ஷேப், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிக்கணும். அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் ஜியாமெட்ரி. ஸோ அதே மாதிரி we should know something about mensuration. So geometry and mensuration தானே நம்மளோட டாபிக். ஸோ செகண்ட் டேர்ம் இஸ் mensuration. mensuration அப்படிங்கிற டேர்ம் நம்மளுக்கு கொஞ்சம் படிக்க டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அதோட மீனிங் ஒன் வேர்ட் சிம்பிள் ஆன்சர் தான், இட் இஸ் மெஷர்மெண்ட். ஓகே, ப்ளீஸ் நோட் இட் டவுன். mensuration அப்படின்னா என்ன? மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம எதை மெஷர் பண்ண போறோம்? நம்ம இப்ப பார்த்த லைன், ஆங்கிள், சர்ஃபேஸ், வால்யூம் அண்ட் ஷேப்போட ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையும் தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு மென்சுரேஷன் தேவைப்படுது இல்லையா? ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஜியாமெட்ரியோட இன்ட்ரோடக்ஷன், ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் சப் டாபிக்கை நம்ம பார்ப்போம், அதாவது நம்மளுடைய ஆங்கிள்ஸ் அண்ட் லைன்ஸ். ஆங்கிள் அண்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். இப்போ லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ், இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் லைன். ஓகேவா? லைன் செக்மெண்ட்ங்கிறது தான் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும், லைனுங்கிறது ரொம்ப தூரத்துக்கு போய்கிட்டே இருக்கும், ரைட்டா? ஓகே, ஸோ இதுதான் லைன் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரெண்டு லைன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி ஒரு லைன் இருக்கு, செப்பரேட்டான ஒரு லைன், இப்படி ஒரு லைன் இருக்கு, செப்பரேட்டான ஒரு லைன். ஓகே, இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவுல we are forming the angle. இதுதான் நம்ம ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவுல ஒரு கேப் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்றோம் பாத்தீங்களா, லைக் this is the angle. ஓகே, இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லலாம்? angle between the lines, angle between the lines, very simple. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது தான் நம்ம வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், ஓகே, ஹவு டு வி மெஷர் இட், இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆங்கிள்ங்கிறது
இப்போ 2 லைன் இருந்துச்சுன்னா அந்த 2 லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் அந்த ஆங்கிள். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஆங்கிள் அப்படின்னு சொல்றப்போ ட்ரையாங்கிள் அப்படின்ற டேர்ம் நம்ம மைண்டுக்கு வரும் இல்லையா? ஸோ நம்ம ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத வரைஞ்சிருவோம். ஸோ ட்ரையாங்கிள்ன்ற பேர் எதுக்கு வருது அப்படின்றது கூட நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ லிசன். இந்த 2 லைனுக்கு நடுவுல இப்போ மொத்தம் 3 லைன்ஸ் இருக்கு ட்ரையாங்கிள்ல. ஸோ இந்த 2 லைனுக்கு நடுவுல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. எங்க 2 லைன் இருக்கோ அங்கேயே நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் ஜென்ரலாவே ஃபார்ம் ஆயிடும். ஸோ 3 ஆங்கிள் இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஷேப்ல நம்மளுக்கு இன்டீரியரா 3 ஆங்கிள் இருக்கு. ஸோ இன்டீரியரா இருக்கிற இந்த 3 ஆங்கிள் இப்படி இருக்கிறதுனால தான் we call it as a triangle. ஸோ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி நேம். அதாவது அந்த பேர்லயே அதோட மீனிங் என்ன நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். ட்ரை ஆங்கிள் 3 ஆங்கிள் இருக்கு. என்ன 3 ஆங்கிள்? அந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 3 ஆங்கிள்ஸ் தான் அவங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள்னா என்னன்னு தெரியும் அண்ட் ஆங்கிள்னா என்னன்னு தெரியும். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்? ரொம்ப ஈஸி. ஓகே, பே அட்டென்ஷன். ஸோ நம்ம ஆங்கிள்ஸோட டைப்ஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி we should draw the coordinate axis. கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிராஃப் ஷீட் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை தான் நம்ம இங்க சிம்பிளா நம்மளால இப்போ கிராஃப் ஷீட் இங்க வரைய முடியலனாலும் அதோடைய முக்கியமான பார்ட்டான ஆரிஜின் அண்ட் ஆக்சஸ் நம்ம வரையலாம். ரைட்டா? இதுதான் ஒரு சிம்பிளான கிராஃப் ஷீட்னு வச்சுக்கோங்க. மேல இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், அப் அண்ட் டவுன். ஓகே, ஒய் கீழே இருக்கிறது ஒய் டேஷ் அப்படின்னு கூப்பிடுவோம், ஏன்னா நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால. ரைட் சைட்ல இருக்கிறது எக்ஸ், எக்ஸ் டேஷ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னன்னா, when you plot any point on a given system. இப்போ நீங்க இப்போ ஒரு பாயிண்ட் இங்க எடுத்தீங்கன்னா, ஓகே, 2,3 அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது கோஆர்டினேட் சிஸ்டமோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ 2 points from 2 is the distance from the x axis. இதுதான் x equal to 2 and 2,3 கொடுத்திருக்கிறதுனால y axisல வந்து ஆரிஜின்ல இருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 3. ஸோ அதுதான் நம்ம 2,3 அப்படின்னு எழுதும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு கோஆர்டினேட் ஆக்சஸோடைய ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கும். ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம கோஆர்டினேட் ஆக்சஸை வச்சு ஆங்கிள் இன் டீடைலா ஸ்டடி பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரிமெம்பர். ஸோ இந்த நம்ம ரைட் சைட்ல இருக்கு இல்லையா, ஹாரிசான்டலா இருக்கு. நம்ம ஹாரிசான்டலா இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். ரைட்டா? நமக்கு ஹாரிசான்டல் அதாவது பிளாட்டா இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது வெர்டிகலா இருக்கிறது ஸ்ட்ரைட்டா இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஹாரிசான்டல். ஹாரிசான்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஹாரிசான்டல்னா பிளாட்டா இருக்கிறது, தரையோட இருக்கு. ஓகே, ஹாரிசான்டல். இதை வந்து நம்ம வெர்டிகல். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், வெர்டிகல். ஸோ இது நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சைடு இந்த 4 பார்ட் நம்மளுக்கு இருக்கு. இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு இது சொல்லுவோம். பட் இப்போதைக்கு நம்ம இது கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு வச்சுப்போம். 1, 2, 3 and 4. ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல மொத்தம் 4 பார்ட் இருக்கு. ஓகே, ஏன் 4 பார்ட்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைடு, அதுக்கு ஒரு நெகட்டிவ் சைடு, ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைடு, ஒரு நெகட்டிவ் சைடு. ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு. அந்த லைனை நம்ம ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் மேல இப்படி பிளேஸ் பண்றப்போ இந்த மாதிரி நம்ம அதை வரையணும். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் திஸ் லைன் ஃபார்ம்டு வித் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்கறாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் நாம ஃபர்ஸ்ட் ஆங்கிள்ஸை மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்டார்டிங் வந்து 0 டிகிரி, டிகிரிஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஸோ இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகர்றோம். 0ல இருந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி போயிட்டு 90 டிகிரி வரப்போ நம்மளுடைய ஒய் ஆக்சிஸை நம்ம ரீச் பண்ணிடுறோம், வெர்டிகல். அங்கிருந்து நம்ம கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது we reach 180 டிகிரி. அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 180, 181 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி 200, 230, 240, 260, 270. ஸோ இது வந்து 270 டிகிரி. அங்க இருந்து ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திருப்பி இங்க வரக்கூடிய
ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இது வந்து பொதுவா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள். இப்போ இந்த லைனோட ஆங்கிள் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுதான் இந்த லைனோட ஆங்கிள் இல்லையா? ஜஸ்ட் வித் த எக்ஸ் ஆக்சிஸ். தட்ஸ் இட். சோ இது எந்த ஒரு இன்டர்வல்ல இருக்கு? 0ல இருந்து 90க்குள்ள இருக்கு இல்லையா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு 90க்கு முன்னாடியே வந்துருது இந்த லைன். 90ங்கிறது ஒய் ஆக்சிஸ் ரீச் பண்ணாதான் 90. ஒய் ஆக்சிஸ்க்கு முன்னாடியே இந்த லைன் இருக்கு இல்லையா? சோ அதனால நம்மளுடைய இன்டர்வல் வந்து திஸ் ஆங்கிள் இஸ் பிட்வீன் 0 to 90 டிகிரி. ஓகே. சோ இததான் நம்ம அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறோம் நீங்க கேட்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன். நேச்சுரலி இட் வில் பி த எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ஒரு லைன் எடுத்துக்கிறோம். நாம ஏற்கனவே கன்சிடர் பண்ண ஒரு லைனை இதுவா எடுத்துக்கிறோம். சோ நம்மளுக்கு ரெண்டு லைன் இருக்குல்ல, இந்த ரெண்டு லைனுக்கு நடுவுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்றோம். ஏன் அக்யூட் ஆங்கிள்? ஆங்கிள் அப்படிங்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ரெண்டு லைனுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய அதுதான். சோ அதை ஏன் அக்யூட் ஆங்கிள்னு சொல்றோம்னா அது ஒரு சின்ன ஆங்கிள். இட் இஸ் ஃபார்ம்ட் பிட்வீன் த ரேஞ்ச் ஆஃப் 0 டிகிரி டு 90 டிகிரி. சோ 0 டு 90க்கு நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஒரு ஆங்கிளை தான் நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்றோம். ரைட். சோ சப்போஸ் அந்த லைன் நம்மளுக்கு இங்க இருந்துச்சுன்னு வைங்களேன். சப்போஸ் the line is like this. And one more important point. As I mentioned earlier, இந்த mid point இருக்கு இல்லையா, 4 கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஜாயினிங் பாயிண்ட், அதான் நம்ம ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். சோ ஆரம்பத்துல எடுத்த லைனை நம்ம இரேஸ் பண்ணிடுவோம். சோ தட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். தட்ஸ் வை. ஓகே ஓகே. சோ இப்போ இந்த ஒரு செகண்ட் லைன் எடுத்துப்போம். ரெண்டாவது லைனை பொறுத்த வரைக்கும் 90க்குள்ள இருக்காது. ஏன்னா இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 வரைக்கும் 90 வரைக்கும் போறோம். 90க்குள்ள இருக்க அந்த லைன் இல்ல, அதையும் தாண்டறோம். தாண்டி 90 தாண்டி இருக்கு, ஆனா 180க்குள்ள இருக்கு. So when an angle is in the range of 90 to 180, when the angle is in the range of 90 to 180, it is called as obtuse angle, right? Okay, we will rub this out and நம்மளுக்கு இப்ப நிறைய புதுசான கான்செப்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆறோம் இல்லையா? சோ let us all note this down. Obtuse angle, right? சோ இப்போ சப்போஸ் அந்த லைன் இங்க இருக்குன்னு வச்சு, சோ 0ல இருந்து ஆரம்பிச்சு 180யும் தாண்டி இங்க ஒரு ஃபார்ம் ஆகுது இல்லையா? சோ மோர் தேன் 180, ஓகே, மோர் தேன் 180, ஓகே, டு லெஸ் தேன் 360. அதுதான் நம்ம ஓகே 0 to 90 வரைக்கும் 90 இன்க்ளூடட்ங்கிறத நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டுக்கிறோம். ரைட். சோ நம்மளுடைய ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் வந்து 90 வரைக்கும் அக்யூட் ஆங்கிள், 90க்கு கொஞ்சம் மேல இருந்தாலும் அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ரைட்டா? 90 to 180க்குள்ள இருந்துச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். அப்ப எக்ஸாக்ட்டா 90 டிகிரி இருந்தா என்ன? ஓகே. சோ 89.9 டிகிரி வரைக்கும் இங்க இந்த சைடு வரைக்கும் இருந்துச்சுன்னா 89.9 வச்சுக்கோங்க, அது அக்யூட் ஆங்கிள். 90.01 கூட அது அப்டியூஸ் ஆங்கிள். ஆனா எக்ஸாக்ட்டா 90 டிகிரி இருந்தா அது என்ன? அதுதான் ரைட் ஆங்கிள். ஒரு ஸ்பெஷலான ஆங்கிள் இல்லையா? ஏன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் இது வரதுனால இதை நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு கூப்பிடுறோம். ரைட். we call it as a right angle. ஓகே. ரைட் ஆங்கிள்னா எக்ஸாக்ட்டா 90 டிகிரி. அதாவது ஒரு லைன் இப்படி, இன்னொரு லைன் இப்படி. அதாவது ரெண்டு லைனுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஒன்னு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரியும் இன்னொன்னு ஒய் ஆக்சிஸ் மாதிரியுமே இருக்கும் அந்த லைன். அப்போதான் எக்ஸாக்ட்லி the angle between them is 90 டிகிரி இல்லையா? ஓகே. சோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு क्वेश्चनல what is the angle between positive x axis and positive y axis னு கேட்டாங்கன்னா, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நடுவுல எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? 90 டிகிரி தானே. சோ இட் இஸ் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே. சோ இது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. 360க்கு மேல இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது நாம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ இன்னும் கிளியரா பார்ப்போம். ஓகே. இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட் என்னன்னா, அந்த 180 to 360க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு பேரு நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரைட். 180 விட அதிகமா இருக்கணும், ஆனா 360 விட கம்மியா இருக்கணும். அதாவது நம்மளுடைய தேர்ட் ஆர் ஃபோர்த் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஏரியால இருந்தா அது என்ன சொல்லுவோம்? அக்யூட். செகண்ட் ஏரியால இருந்தா என்ன சொல்லுவோம்? அப்டியூஸ். அதுக்காக தான் நம்ம குவாட்ரண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா? சோ இந்த குவாட்ரண்ட் பாக்குறப்பவே உங்களுக்கு குவாட்ரண்ட் அப்படின்னா என்னன்னா சைடு
4 சைடு இருக்கு இல்லையா 1 2 3 4 அதான் நம்ம குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த டேர்ம் புதுசா இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல இருந்து பார்த்த நியூ டேர்ம்ஸ் என்னன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப பார்த்த டேர்ம் வந்து குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் அப்படின்னா 4 ஹாஃப்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பீட்சா சாப்பிடுறீங்கன்னா, ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு பீஸ் 2 பீஸ்ன்னு சொல்லிடுவோம். ஆக்சுவலா ஒரு பீஸா வந்து 4 பீஸா இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா ஒன்னொன்னுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? ஒரு பீஸோட ஆங்கிள் 90 டிகிரி இல்லையா? கரெக்டா இப்படி ஸ்பிளிட் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா we can call it the first quadrant, second quadrant, third quadrant and fourth quadrant. 4 பீஸா எப்போ டிவைட் பண்றோமோ அதை குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பார்ட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, 4 பீஸா இருந்துச்சுன்னா அது குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பார்ட்டையும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, ஏன்னா இது எக்ஸாம்ல சப்போஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் ஐடென்டிஃபை பண்றதுக்காக. And by the way, suppose if it is in the first quadrant, it is acute angle. Second quadrant, obtuse angle. Exactly 90 degree na adu special angle, right angle. Okay, and suppose adukku mela third and fourth quadrant la irunduchina, then it is called as reflex angle, right? Okay, so we have understood 180 to 360 is reflex angle. Okay, for next nama concept paapom. The two angles whose sum is 90 degree is known as complementary to each other, and the angles whose sum is 180 degree is supplementary angles. Okay, so இப்போ நம்மளுடைய காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்றோம். ஓகே, ஒரு ஆங்கிள் அப்படிங்கறது இந்த மாதிரி ஒரு சிம்பிளை சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய ஒரு லைன் எடுத்து இந்த மாதிரி 2 லைன்ஸ் எடுத்துப்போம். ஓகே, அதுக்கு நடுவில் மூணாவது ஒரு லைன் பாஸ் ஆகுது. இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள்னு வச்சுப்போங்க. ஓகே, இது ஒரு ஆங்கிள் ஏ, இந்த ஆங்கிள் பேர் வந்து பி அப்படின்னு வச்சுப்போம். இனிமே நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு டெர்மினாலஜி, ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி, ஓகே, இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்? ஏன்னா இது ரெண்டுமே ரைட் ஆங்கிள் இருக்கு. டோட்டலா சேர்த்து ஃபுல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதை ரெண்டு பாதியா நம்ம பிரிக்கிறோம், ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம் பாத்தீங்களா. இப்போ எந்த ரெண்டு ஆங்கிள் சேர்த்தா 90 டிகிரி வருமோ அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்டரி. இப்போ சப்போஸ் உங்களுக்கு நான் ஏவோட வேல்யூ 30 டிகிரின்னு கொடுத்துட்டேன். 30 டிகிரி இஸ் காம்ப்ளிமெண்டரி டு வாட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 30 டிகிரியோட என்ன சேர்த்தா 90 வரும்னு அர்த்தம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 60 டிகிரி சேர்த்தா நம்மளுக்கு 90 வரும் இல்லையா. ஸோ 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காம்ப்ளிமெண்டரி அப்படிங்கிறது எந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா நம்மளுக்கு 90 டிகிரி வருமோ அதுதான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். அதே மாதிரி ரெண்டு ஆங்கிள் சேர்க்கும் போது எப்போ நம்மளுக்கு 180 டிகிரி வருதோ, எப்போ நம்மளுக்கு 180 டிகிரி வருதோ. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆங்கிள் இந்த மிட் பாயிண்ட் நம்ம ஓ அப்படின்னு கூப்பிடலாம், டிஓபி. ஓகே, ஸோ இது ஒரு லைன் வச்சுப்போம். ஓல இருந்து டி வரைக்கும் ஒரு லைன் அப்படியே போயிட்டு இருக்கு, இன்னொரு லைன் வந்து இங்க இருந்து இப்படி வருது. ஸோ ரெண்டு இருக்கு. ஸோ ஆங்கிள், இப்போ இது இந்த ஆங்கிளுக்கு பேர் ஒன்று வைப்போம், எக்ஸ் ஆங்கிள்னு வைப்போம். இந்த ஆங்கிள், இந்த பர்டிகுலர் ஆங்கிள், இந்த பர்டிகுலர் ஆங்கிளை வந்து ஒய் அப்படின்னு பேர் வைப்போம். ஸோ ஆங்கிள் எக்ஸ் கீழே இருக்கிறது ரெண்டு விட்டுருவோம். we are not going to consider it right now, only the angle of these two are we are going to consider. angle x plus angle y, இந்த இடத்துல என்ன ஆகும்? it is going to be equal to 180 degree. ஏன்னா the line இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அந்த சைடு போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த சைடு வந்துட்டு இருக்கு. this is very similar to நம்மளுடைய கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல பிளஸ் எக்ஸ் ஒன்னு இருந்துச்சு, மைனஸ் எக்ஸ் ஒன்னு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நடுவுல ஒய் வரும், ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி 90 டிகிரி எக்ஸாக்டா ஒரு லைன் இல்ல, அதுக்கு பதிலா ரெண்டு லைன் மட்டும் லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு போயிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டு லைன் இருக்கு, ஒரு லைன் இந்த மாதிரியும் ஒரு லைன் அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கு. மிட் பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்குன்னா டோட்டல் ஆங்கிள் பிட்வீன் them is 180 degrees. Always remember this,
ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு சைடும் இன்னொரு சைடும் மாத்தி மாத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவுல ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரே பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு போச்சுன்னா the angle between them is 180 degree. So supplementary angle வரும். supplementary angle னா இந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல when we add two angles and if we get 180 degree that is known as supplementary. எது ரெண்டும் இந்த இடத்துல supplementary? X and Y are supplementary. இப்போ 100 is one of the angle. Find the supplementary angle of this அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ரொம்ப ஈஸி. இதோட எதை சேர்த்தா 180 வரும்னு யோசிக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல காம்ப்ளிமெண்டரிங்கிற டேர்மையும் சப்ளிமெண்டரிங்கிற டேர்மையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். காம்ப்ளிமெண்டரினா இட் ஆட்ஸ் டு 90 டிகிரி, சப்ளிமெண்டரினா இட் ஆட்ஸ் டு 180 டிகிரி. ஸோ 100ஓட எது சேர்த்தா நம்மளுக்கு 180 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 80 சேர்க்கணும். ஸோ 100 இஸ் சப்ளிமெண்டரி டு 80 டிகிரி அண்ட் சிமிலர்லி 80 இஸ் சப்ளிமெண்டரி டு 100. ஸோ அது மாதிரி எந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 வருமோ அந்த ரெண்டு ஆங்கிள் தான் நம்ம சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு கூப்பிடுவோம். Next, we are going to the concept of parallel lines. So parallel line அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தரேன். நம்மளுடைய ரயில்வே ட்ராக் எடுத்துக்கோங்க. ஓகே, ரயில்வே ட்ராக் எடுத்துக்கோங்க. ரொம்ப தூரத்துக்கு இருக்கும். ஒரு ட்ராக் பல கிலோமீட்டருக்கு போகும். அது எவ்வளவு தூரங்கிறது நம்ம யோசிக்க வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நின்று பார்த்தா எங்க இருந்தோ வருது, எங்க இருந்தோ போகுது. ரொம்ப தூரமான ஒரு லைன் மாதிரி இருக்கும், ரொம்ப லாங்கான ஒரு லைன் மாதிரி. ரெண்டு லைன்ஸ் இருக்கும், ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ராக் இந்த மாதிரி இன்னொரு ட்ராக் இந்த மாதிரி இருந்தா ட்ரெயின் ஓடுமா? கண்டிப்பா நாட் பாசிபிள். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, when we have two lines in the same direction, okay, when we have two lines in the same direction, length வேற வேறையா இருக்கலாம். இப்போ ஒரு லைன் வந்து சின்னதா இருக்கலாம், இன்னொரு லைன் பெருசா கூட இருக்கலாம். ஆனா சேம் டைரக்ஷன்ல இருக்கும்போது we call it as parallel lines. ஓகே, parallel லைன்ஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்கு. ரெண்டு லைன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு L, ஏன்னா ரெண்டு லைனுமே parallelங்கிறது ஒரு சிம்பாலிக்கா சொல்றதுக்காக தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அண்ட் தென் பக்கத்துல we have the L. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதணும்னா parallel அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எது parallel lines? இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் இருக்கு இல்லையா? which is the parallel lines here? Think for a few seconds. PQ and RS. So PQ is parallel to RS. ஏன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கு. PQன்ற அந்த லைனும் RSங்கிற அந்த லைன். ஓகேவா? எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ இதுக்கு நடுவுல XYன்னு ஒரு லைன் வருது, என்ன? கரெக்ட், அதுதான் நம்மளோட பாயிண்டே. இப்படி ரெண்டு parallel லைனுக்கு நடுவுல ஒரு எக்ஸ்ட்ராவா மூணாவதா ஒரு லைன் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு parallel லைன்ஸ்க்கு நடுவுல ஒரு லைன் கட் ஆகணும். ஓகே, ஸோ எது இந்த இடத்துல parallel லைன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி PQ and RS are the parallel lines. அதுக்கு நடுவுல கட் ஆகக்கூடிய அந்த ஒரு லைனை தான் நாம டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு கூப்பிடுறோம். டிரான்ஸ்வர்சல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லைன். ஏன்னு நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா ரெண்டு parallel லைனுக்கு நடுவுல கட் ஆகக்கூடிய அந்த ஒரு தேர்ட் லைன். ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்வர்சலோட பத்தி படிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நம்ம நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட் காட் ரப்ட் and we are going to note this most important point. First, PQ is parallel to RS, right? So இங்க மொத்தம் எவ்வளவு angles ஃபார்ம் ஆயிருக்கு? இது ஒரு ஆங்கிளா, ரைட்? angle 1 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஆங்கிளோட நேமிங்னு ஒன்று இருக்கு, அது நம்ம பார்ப்போம் இன்னொரு after a few minutes we'll see that. 1 2 3 4th angle. Okay, we will mark all these angles, right? 5 6 7 and 8. so மொத்தம் இங்க 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்டா? சோ இத ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்? angle 1 angle 2 இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஓகே, இப்போ நீங்க ஒன்னு அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்க எதெல்லாம் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ், எது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கு? இப்போ இத ஒரு மிட் பாயிண்டா வச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, ரைட்? இங்க சைடு ஒன்று ஒரு லைன் ஒன்று போகுதா, அந்த சைடு ஒரு லைன் ஒன்று போகுதா? ஸோ இதுவே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கா? ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் என்ன? இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு இந்த ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் இட் இஸ் கோயிங் டு பி 180 டிகிரிஸ். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் நிறைய இருக்கு. அதுல சிலதை மட்டும் நான் எழுதுறேன், மற்றதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. angle 1
and angle 2. When we add them together, it is 180 degree. தனித்தனியே எவ்வளவுங்கிறது மாறும் அந்த டிரான்ஸ்வர்சல் பொறுத்து. பட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 வரும். 30 150 இருக்கலாம், 100 80 இருக்கலாம், இந்த மாதிரி. ஓகே, அதுலயும் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு 1 அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளோ இல்ல 2 இந்த ரெண்டாவது ஆங்கிளோ ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா போறோம், இன்னொன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, அதே மாதிரி வேற எது நம்மளுக்கு இந்த இடத்துல அதே மாதிரி இருக்கு. ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4, அதோடைய கீழ் ரெண்டு ஆங்கிள் இருக்கு இல்லையா? 1 and 2ங்கிறது டாப் ஆங்கிள், அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு ஆங்கிளுமே நம்மளுக்கு அதே மாதிரி சப்ளிமெண்டரியா தான் ஃபார்ம் ஆகுது. இஸ் ஈக்குவல்ஸ் டு 180. இஸ் ஈக்குவல்ஸ் டு 180ங்கிறது இட்ஸ் டிட்டோ. ஸோ நான் லெஃப்ட் சைட் பார்ட்டை மட்டும் எழுதுறேன் உங்களுக்கு. ஸோ கீழே இருக்கிற அதே மாதிரி இன்னொரு ஆர்எஸோட லைன் நம்ம எடுத்தோம்னா அதுல எதெல்லாம் நம்மளுக்கு சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா இருக்குன்னு பார்ப்போம். நிறைய சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இருக்கு இந்த இடத்துல. வெரி பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஓகே, ஆங்கிள் 5 பிளஸ் ஆங்கிள் 6 இஸ் ஆல்சோ சப்ளிமெண்டரி. ஆங்கிள் 7 பிளஸ் ஆங்கிள் 8 இஸ் ஆல்சோ சப்ளிமெண்டரி. இது வரைக்கும் ஓகே. பட் இன்னும் 4 பேர் இருக்கு. வெரி பியூட்டிஃபுல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லைனே நம்ம ஒரு லைனா எடுத்துப்போம், அதாவது இந்த டிரான்ஸ்வர்சல் ஒன் ஆஃப் த லைன்ஸா எடுத்துப்போம். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு எது ஃபார்ம் ஆகுது? ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 3 ஆட் பண்ணி பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இதையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? எஸ் ஆர் நோ? சோ அதே மாதிரி அதர் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஆர் ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 3, அதே மாதிரி ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 4. ஓகே, similarly we have angle 5 plus angle 8 and similarly angle 6 plus angle 7. இது எல்லாமே நம்மளுடைய சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தான். ஸோ சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸே மொத்தம் 8 சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க எதெல்லாம் சப்ளிமெண்டரின்னு. ஓகே, சப்ளிமெண்டரி ஆங்கிள் பேர்ஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி 2 3 1 and 4 5 and 8 6 and 7. இது எல்லாமே நம்மளுடைய சப்ளிமெண்டரி ஆங்கிள் பேர்ஸ் தான். ஓகே, காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லிக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்லை. ஏன்னா அந்த டிரான்ஸ்வர்சல் வந்து பர்ஃபெக்டா 90 டிகிரில ஒன்றும் கட் ஆகலையே. சப்போஸ் அந்த டிரான்ஸ்வர்சல் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் பேரலா இருக்கு, பர்ஃபெக்டா பர்பெண்டிகுலர் இந்த மாதிரி கட் ஆகுதுன்னு, அதாவது கரெக்டா மிட் பாயிண்ட், அப்போ அது 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் எடுக்கலாம். பட் இந்த இடத்துல அப்படி கட் ஆகல, ஒரு மாதிரி ஸ்லாண்டா இருக்கு அந்த டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ அதனால நம்ம இதை வந்து காம்ப்ளிமெண்டரின்னு எதையும் எடுக்க முடியாது. பட் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எக்கச்சக்கமா நம்மளுக்கு இருக்கு, as we saw right now. Similarly, next we are going to see about alternate angles. Alternate angles na enna? Okay, angle PMN, first point parunga, angle PMN is equals to angle MNS. இதை எப்படி நம்ம பாக்குறது? PMN அப்படி கொடுத்திருக்காங்களே. சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ ஆங்கிள் PMN அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எப்படி அது ஆங்கிள் மார்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, P ல ஸ்டார்ட் பண்ணி M வழியா N-க்கு போகும். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாயிண்ட் P, it comes to M, N. சோ இந்த மிடில் இருக்கு இல்லையா அந்த M, அதுதான் அந்த மிட் பாயிண்டா இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் XMQ அப்படின்னு நான் சொல்றேன்னா X ல ஸ்டார்ட் பண்ணி M வழியா Q க்கு போகும். திஸ் இஸ் தி ஆங்கிள். ஆங்கிள் 1 இஸ் XMQ. சரியா? நம்ம XMQ PMN அப்படின்னு படிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால நான் 1 2 3 4ன்னு உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருந்தேன். பட் எனிவே உங்களுக்கு இந்த PMN அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லெட்டர்ஸ்ல இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸா கொடுத்தா கூட அது ஆங்கிளா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும். தட் இஸ் வை ஐ அம் டீச்சிங் தட் ஆல்சோ, ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஆங்கிள் PMN இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் MNS இல்லையா? ஆங்கிள் PMN இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் MNS. ஸோ PMN எது இங்க? ஆங்கிள் 3. ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு MNS எது? 5. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் சேம்னு சொல்றாங்க. எஸ் ஆர் நோ? வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இங்க நல்லா கவனிங்க. ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஓகே, ஆல்டர்னேட் சைட்ல இருக்கும். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஆங்கிள் 3, இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஆங்கிள் 5. ஓகே, ஸோ ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் 5. ஆல்டர்னேட் ஆங்கிள்னா ஒரு சைட்ல இருக்கிற டாப்பும் இன்னொரு சைட்ல இருக்கிற லோவர் ஆங்கிளும், ரைட்டா? ஓகே, ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓகே, ஸோ அதே மாதிரி we are going to see about another interesting point right now. Okay, அது ஒண்ணுதான் நம்மளுக்கு alternate angles இருக்கான்னு கேட்டா definitely not. There are very much more alternate angles. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற
4 இருக்கு இல்லையா, we have 4 here and இங்க நம்ம மார்க் பண்ண angle 6. அது ரெண்டுமே கூட alternate angles தான், ரைட்டா? alternate angles. அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பெஷலான நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா we call it as alternate interior angles. ஏன்னா இது உள்ள அது வெளியில வெச்சுக்கோங்க. this is inside, இது outsideன்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே, சோ இந்த 3 5 ரெண்டுமே உள்ளதான் இருக்கு, 4 6 அதுவும் உள்ளதான் இருக்கு. சோ இந்த alternate angles வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கு இந்த இடத்துல, ரைட்டா? ஓகே, சோ சிமிலர்லி we have corresponding angles. corresponding angles அப்படினா இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க, XMQ and MNS. XMQ அப்படிங்கிறது எது இந்த இடத்துல? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி angle 1, angle 1 and angle 5. angle 1 அப்படிங்க and angle 5 நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரே மாதிரி இருக்கா? எஸ் ஆர் நோ? இப்போ angle 1 ஒரு acute angle, angle 5 ஒரு acute angle. இந்த இடத்துல ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. corresponding angle, I'll write the short form, corresponding angle. ஓகே, angle 1 angle 5 ஈக்குவல், அதுதான் corresponding angle. அதே மாதிரி இன்னொரு corresponding angle இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா angle 2 angle 6. ஓகே, அது மட்டும் தானன்னு கேட்டா இன்னும் இருக்கு. there are two more corresponding angles, that is, நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க, angle 3 and angle 7. அந்த ரெண்டு corresponding anglesமே ஈக்குவல். எப்படி ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலோ அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். எப்படி நீங்க இதுதான் ஆங்கிள்னு கண்டுபிடிக்கலாம்ன்றதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அதுக்கு உங்களுக்கு அக்யூட் அண்ட் அப்டியூஸ் நல்லா புரியணும். அக்யூட் ஆங்கிள்னா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அக்யூட் ஆங்கிள்னா பிஃபோர் 90 டிகிரி இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அக்யூட் ஆங்கிள்னா இந்த மாதிரி இருக்கும், இதுதான் உங்களுடைய அக்யூட் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அப்டியூஸ் ஆங்கிள் how it will be like this, ரைட்டா? சோ இந்த இடத்துல angle 1 என்னது? acute angle. angle 2 obtuse. angle 3 என்னது? acute. angle 4 obtuse. இந்த மாதிரி acute and obtuse angle mix பண்ணி தான் இந்த 8 ஆங்கிளுமே இருக்கு. so angle 1 is an acute angle, angle 5 அதுவும் acute angle தான். so இந்த ரெண்டு acute ஆங்கிளுமே இந்த இடத்துல ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி obtuse angle எதெல்லாம் obtuse? angle 2 ஒரு obtuse, angle 6 ஒரு obtuse, அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி வேற எது obtuse? angle 4 and angle 8 ரெண்டுமே obtuse. நல்லா பாருங்க, angle 4 இங்க இருக்கா, obtuse தானே? எஸ் ஆர் நோ? அதே மாதிரி angle 8 கவனிங்க, that is also obtuse angle, அதுவும் ஈக்குவல். சோ அதே மாதிரி இன்னொரு acute angle நம்ம பார்த்திருந்தோம் 2 and ஓகே, நம்மளுடைய இன்னொரு acute angle என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3 and 7. angle 3 and angle 7 both are acute angle இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க, angle 3 எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அஃப் கோர்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும். சோ நீங்க கேட்கலாம், ஆங்கிள்ங்கிறது இங்க தானே ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படிதானே நம்ம மெஷர் பண்ணுவோம்னு. நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஆங்கிளை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வைங்களேன், இங்க இருந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கு ஒரு டைரக்ஷன் வேணும் இல்லையா? அந்த பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்த டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். we measure them in anti-clockwise direction. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கிற டைரக்ஷன் இருக்குல்ல, anti-clockwise. அது என்ன anti-clockwise ன்னு கேட்டீங்கன்னா, clock அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன்ல சுத்தும்? லைக் திஸ் இல்லையா? 1 2 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். உங்க கிளாக் வந்து உங்களோட கிளாக்ல இருக்கிற முள் வந்து இந்த டைரக்ஷன்ல சுத்தும், லைக் திஸ், ரைட்டா? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் anti-clockwise. anti-clockwise டைரக்ஷன்ல தான் நம்ம ஆங்கிள்ஸ் எடுப்போம், ரைட்டா? ஓகே, சோ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கிறதுக்காக இங்க பார்ப்போம். ஓகே, சோ இங்க இருந்து இது வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுவோம்? இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா எப்படி? இந்த சைடு இப்படியே வந்துட்டு லைக் திஸ். சோ இட் இஸ் கோயிங் டு பி அப்டியூஸ் ஆங்கிள், அப்படிதான் நம்ம சொல்லுவோம், ரைட்டா? ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது we measure in anti clockwise direction. so similarly நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல we are going to see how we get the corresponding angles. அதுவும் பார்த்தாச்சு இப்போ. so next most important point என்னன்னா, sum of interior angles on the same side, okay, and sum of exterior angles. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்டோட ஒரு ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட் இது. சப்ளிமெண்டரி எதுங்கிறது நம்ம பார்த்திருந்தோம். 1 and 2 ஆர் சப்ளிமெண்டரி, 3 and 4 ஆர் சப்ளிமெண்டரி, 5 and 6 அந்த மாதிரி நிறைய பார்த்திருந்தோம். பட் இந்த இடத்துல
இவங்க என்ன சொல்றாங்கன்னா சப்ளிமெண்டரிலி எக்ஸ்ட்ராவா சில ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற சப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா let us write them down. ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை தவிர எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ 3 angle 3 பிளஸ் angle 6 இது ரெண்டுமே இன்டீரியர் தானே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இது இன்டீரியர். அந்த இப்போ 3ங்கிறது என்னது? அது ஒரு அக்யூட் ஆங்கிள். 6ங்கிறது என்னது? அப்டியூஸ் ஆங்கிள். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்ப பாசிபிள்னா எப்ப ரெண்டு parallel லைன் இருக்கு அது வழியா ஒரு லைன் பாஸ் ஆகுதோ, அதாவது எப்ப நம்ம டிரான்ஸ்வர்சல் இருக்கோ அப்பதான் இது எல்லாமே பாசிபிள். ரைட்டா? ஓகே, ஐ வில் மேக் இட் மோர் நீட். இப்போ angle 3 பிளஸ் angle 6, அதாவது ஒரு அக்யூட் ஒரு அப்டியூஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்றாங்க. ரைட்டா? ஓகே, சோ இப்போ நம்மளுடைய இது என்ன ஆங்கிள்? we call it angle 4. அது கரெக்ட். இது அப்டியூஸா அக்யூட்டா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு லைன் எந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு லைன் இந்த மாதிரி இருக்கு, ஒரு லைன் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ்ல இங்க இருந்து எடுத்தோம்னா it is going to be more than 90 degree. சோ இது அப்டியூஸ் ஆங்கிள். சோ அதே மாதிரி இந்த ஒரு ஆங்கிள் வந்து நம்மளுக்கு அக்யூட் ஆங்கிள். ஓகே, angle 5 அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ angle 3 plus angle 6 எப்படி நம்மளுக்கு 180 டிகிரியோ, ஓகே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா angle 3 and angle 6 are also supplementary அப்படின்னு சொல்றாங்க. சப்ளிமெண்டரியில நம்ம 8 pairs பார்த்திருந்தோம். இப்போ இது 9 and 10th pair நோட் டவுன் பண்ணிக்கோங்க. angle 4 plus angle 5 is equals to 180 degree. ஆனா இது ரொம்ப ஸ்பெஷலான சப்ளிமெண்டரியா இருக்கே. சப்ளிமெண்டரினா நம்ம எப்படி பார்த்திருந்தோம் இது வரைக்கும்? ஒரு லைன் இப்படியும் இன்னொரு லைன் அப்படியும் இருக்கும்போது நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் சப்ளிமெண்டரின்னு சொல்லியிருந்தோம். இங்க வந்து வேற வேற இடத்துல எடுத்து அது சப்ளிமெண்டரின்னு சொல்றோமே, அதனாலதான் இது ஒரு ஸ்பெஷலான ஆங்கிள். இதுக்கு பேரு sum of interior angles. We call it interior angles. Interior angles அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள். இந்த இடத்துல இன்டீரியர்ங்கிறது இதுக்குள்ள இந்த 3, 4, 5 and 6 வந்து நம்ம இன்டீரியர்னு சொல்றோம். அந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நம்ம ஆட் பண்றதுனால இது நம்ம சப்ளிமெண்டரி தான். when we add the interior angles it will be supplementary. இது ஒரு ஸ்பெஷலான கேஸ். ரைட்டா? சில இடத்துல தனித்தனியான ஆங்கிள்ஸ் ஆட் பண்றப்ப கூட நம்மளுக்கு சப்ளிமெண்டரி வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது நம்மளோட ஒரு தனியான ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 130 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? தனியா வேற ஒரு ஆங்கிள் உங்களுக்கு 50 டிகிரி இருக்கு. இது ரெண்டுமே கூட உங்களுக்கு சப்ளிமெண்டரி தான். நம்மளுக்கு முக்கியம் அந்த ஆங்கிள் எங்க இருக்குன்றதை விட என்ன நம்பர்ங்கிறது தான். 130 and 50 is also supplementary. இப்போ இந்த இடத்துல 100 இருந்துச்சுன்னா, ஓகே, 100 இருந்துச்சுன்னா and if there is 80 here then also they are supplementary. பட் பொதுவா நம்ம சப்ளிமெண்டரிங்கிறத எடுக்கிறதோட லாஜிக் நம்ம பார்த்தோம். அதை தவிர எந்த இடத்துல ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 வருமோ அது எல்லாமே சப்ளிமெண்டரி தான். அதனாலதான் உங்களுக்கு நான் பொதுவாவே எழுதுறேன். supplementary means when you add any two angles you will get 180 degrees. any two angle அது எங்க வேணா இருக்கலாம். பட் பொதுவா ஒரு லைனோட கம்ப்ளீட் ஆங்கிள் ஆட் பண்ணாலும் this is also an example of supplementary. அவ்வளவுதான். ஓகே, இங்க ஒண்ணுதான் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் மட்டும் தான் சப்ளிமெண்டரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தோம். angle 3 and angle 6 ஒரே லைன்ல இருக்கு. is it like the example which we took earlier? no. ஏற்கனவே பார்த்த இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆங்கிள். அதுதான் இன்டீரியர் ஆங்கிள். சோ இந்த இன்டீரியர் ஆங்கிள் கூட ஒரே லைனோட கண்டினியூஷன் மாதிரி இல்லைனாலும் இது ஒரு சப்ளிமெண்டரி ஆங்கிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கால்குலேஷன்ஸ். அந்த கால்குலேஷன்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இது வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டேன் 30 டிகிரி. angle 1 is equal to 30 டிகிரி. இது அதோட சப்ளிமெண்டரி தானே. அந்த லாஜிக் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா? அப்ப இது என்ன வரணும்? 150 வரணும் இல்லையா? ரைட்டா? இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சோ அக்கார்டிங் டு corresponding angle, ஓகே, இங்க நம்மளுக்கு according to alternate angles இங்க நம்மளுக்கு 150 வந்துரும். ரைட். இந்த இடத்துல நம்மளுக்கு 30 degrees வரும். one small change. இந்த இடத்துல எப்படி 30 டிகிரியோ இது ஒரு அக்யூட் தான். we'll get 30 degrees here. okay, and here we will have 150 degree இல்லையா?
அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற இந்த ஆங்கிளையும் நம்மளுக்கு 150 வந்துடும். நல்லா கவனிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அக்யூட் ஆங்கிள் எல்லாமே ஒரே நம்பரா இருக்கு, அப்டியூஸ் ஆங்கிள் எல்லாமே ஒரே நம்பரா இருக்கு இல்லையா? கவனிச்சிங்களா? 150 150 ரெண்டு லைன் தனித்தனி, ஆனா ஆங்கிள் ஃபார்ம் ஆறது சேமா இருக்கு. ஓகேவா? தட் இஸ் அ சீக்ரெட். ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் கோயிங் டு பி 30 degree and this angle is going to be 150 degree. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல அக்யூட்டா இருக்கிற ஆங்கிள் 30 டிகிரி, இது வந்து 150 டிகிரி. இது நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் திங் angle 2 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? we call it angle 1, angle 2, angle 3 and angle 4. இப்போ பாத்தீங்கன்னா angle 1 and angle 2 are supplementary, அது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி angle 3 and angle 4 are supplementary. கரெக்டா இருக்கா? 30 and 150 when we add them we get 180 degree. அதே மாதிரி தான் கீழே இருக்கிற அதே ஆங்கிள்ஸ், அந்த ஆங்கிள் 3 and 4 கூட நம்ம ஆங்கிள் 3 and 4யும் சரி, 5 and 6யும் சரி, 7 and 8யும் சரி, அதே மாதிரி சப்ளிமெண்டரியா ஆக்கிறதுனால we have all the angles same. சரி, நீங்க கேட்கலாம், how do we get same angle in angle 1 and angle 5? We know that already இல்லையா? Let us start from another logic. இப்போ இது 30 degree, இது 150, இது 30 னா அது 150 பக்கத்துல இருக்கிறது, because they are supplementary angles. Okay, so இது angle 1, இது angle 5. angle 1 angle 5 தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ஏற்கனவே. what is that? both are same because they are corresponding angle. okay okay, அதே மாதிரி இங்க இருக்கிற angle m சரி, அதாவது அதை நம்ம angle 4 னு கூப்பிட்டோம், angle 4 சரி, angle 8 சரி, அது ரெண்டுமே கூட ஈக்குவல். they are 150 degrees இல்லையா? ஏன்னா ஏன் ரெண்டுமே 150? 30யும் 150யும் they both are supplementary, அதாவது angle 1 and angle 4 are supplementary. at the same time angle 5 and angle 8 are supplementary. ரைட்டா? angle 1ம் angle 4ம் supplementary. ஏன்னா when we add them we get 180, they are on the straight line. அதே மாதிரி angle 5யும் angle 8யும் add பண்ணா கூட we get the same thing. so similarly using this logic நாம we can complete it. okay, we can as we complete the whole 8 angles நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 150 ஓட continuation is 30 degree because they are supplementary. இதுக்கப்புறம் நம்ம supplementary வச்சே complete பண்ணிடலாம். this is 150 and this is what angle? this is going to be 30 degree, right? so 30 150லயே நம்மளுக்கு ஆரம்பத்துல தெரிஞ்சது வெறும் angle 1 மட்டும்தான். so with only one angle we can find all the angles, we can find all angles. okay, with just one angle, ஒரே ஒரு ஆங்கிள், அது எதுவா வேணாலும் இருக்கலாம், நம்பர் 1 ஆங்கிளா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு செகண்ட் ஆங்கிளா கொடுத்துருக்கலாம், தேர்ட் ஆங்கிளா கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆங்கிள் இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்வர்சல் டயக்ராம்ல நீங்க மத்த 7 இதுலயும் கண்டுபிடிச்சிடலாம். okay, we can find okay other angles also, right? so that is the most important point here. okay, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி the next one is going to be triangles. triangleன்ற அந்த கான்செப்ட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதுதான் இன் டீடைலா நம்ம இங்கே பார்க்க போறோம். let us take this triangle. okay, நம்ம இதை செப்பரேட்டா டிரா பண்ணிப்போம். okay, we will give it different names. okay, triangle அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். so angle A, நாம தான் ஸ்பெஷலான ஒரு ஆங்கிள் நேம் கொடுத்துப்போம், ஏன்னா x and y இருக்கு, அது நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ABC இந்த மாதிரி ஒரு triangle இருக்கு, angle A, angle B, angle C. so sum of the three angles of the triangle, அதாவது ஸ்பெஷலா இன்டீரியர் ஆங்கிள்ஸ், angle A plus angle B plus angle C, இது மூணுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரணும்? நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம் 180 தான் வரணும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள்னாலே அதனுடைய இன்டீரியர்னா உள்ள, ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்கிற எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 180 தான் வரணும். சோ அந்த 180 உங்களுக்கு வருதா? சோ then it is a triangle. so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, sum of the three angles, three interior angles. okay, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, interior அப்படின்னு எழுதிக்கோங்க, எக்ஸ்ட்ரா வேர்ட். sum of the three interior angles of the triangles is going to be 180 degree. okay, are you all able to understand this? right, very interesting point. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கவனிச்சீங்கன்னா, we have
another diagram here. அந்த டயக்ராமை பார்ப்போம். சப்போஸ் உள்ள இருக்கிற ரெண்டு ஆங்கிள் எக்ஸ் ஒய்னு வச்சுப்போம். ஓகே, அண்ட் வெளியில ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணிருக்காங்க, கவனிச்சிங்களா? ட்ரையாங்கிளுக்கும் வெளியில ஒரு ஆங்கிள், அதுக்கு பேர் தான் நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த வெளியில இருக்கு இல்லையா, சோ எக்ஸ்டீரியர். சரி, அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு பேர் என்ன? ஆங்கிள் எக்ஸும் உள்ள இருக்கு, ஆங்கிள் ஒய்யும் உள்ள இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் பேரு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சோ இன்டீரியர்னா உள்ள இருக்கிற ஆங்கிள், எக்ஸ்டீரியர்னா வெளியில இருக்கக்கூடிய ஆங்கிள். சோ the exterior angle, angle Z is equals to sum of the opposite interior angles. Z க்கு opposite side எது? அதாவது உள்ள இருக்கக்கூடியது x and y தான் இல்லையா? அது எதிர்க்க இருக்கக்கூடிய ரெண்டு ஆங்கிள், அது ரெண்டுத்தோடைய சம். ஆனா முக்கியமான கண்டிஷன் என்னன்னா Z should be outside. Okay, Z is the exterior angle, right? So the exterior angle ஓட sum, the exterior angle Z is equals to sum of the opposite interior angles. Okay, so the exterior angle is equals to sum of the opposite interior. Opposite na enna? அந்த exterior angle-க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள், அதான் இன்டீரியர்னு சொல்றோம். எக்ஸ்டீரியருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற ஆங்கிள். ஓகே, so exterior angle, angle Z is equals to sum of the opposite interior angles. Okay, opposite interior angles. So இந்த ஆங்கிள் x plus ஆங்கிள் y தான் நம்ம sum of opposite interior angles னு சொல்றோம், ரைட்டா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போமே. இப்போ இந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து Q னு வச்சுப்போம், உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகே, அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் Z, பட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து நம்ம Q அப்படின்னு வச்சுப்போம். சோ சப்போஸ் நம்மளுக்கு இந்த இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிப்போம். இட் இஸ் A. ஏங்கிறது ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அந்த A ஓட வேல்யூ இந்த ட்ரையாங்கிள்ல என்னவா இருக்கும்? I'll give you a few seconds to think. அது ஒரு A, ஒரு exterior angle. அதனுடைய sum வந்து it is equals to opposite sum of the opposite interior angles னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சோ அந்த opposite interior angles என்னவா இருக்கும்? angle Y plus angle Q. இந்த இடத்துல இந்த ஒரு பர்టిక్యులர் ட்ரையாங்கிள்ல Aங்கிற சைடுக்கு ஆப்போசிட்டான இது ஆங்கிள் ரெண்டு என்னது? angle Y, angle Q. சோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். முக்கியமான கண்டிஷன் ரெண்டுமே இன்டீரியரா இருக்கணும். Y தான் இந்த இடத்துல இன்டீரியர், Q தான் இன்டீரியர். இந்த இடத்துல Z எடுக்க கூடாது, ஏன்னா Z வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சோ A is equals to இது மட்டும் தான் எக்ஸ்டீரியரா இருக்கணும். நம்ம ரைட் சைடுல இருக்கக்கூடிய ரெண்டுமே it should be interior. Okay, so sum of the exterior angle, okay, the exterior angle is equals to sum of ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட சம் என்னன்னு கேட்டீங்கன்னா it is equal to sum of the opposite interior angles. Okay, right? So you have understood this. Hope you are all clear with this. Next one க்கு போவோம். அதே ப்ராப்பர்ட்டி தான், the exterior angle is equals to sum of the opposite interior angles formed at any vertex. Okay, so அதனுடைய ஃபார்முலா தான் Z equal to x plus y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன டயக்ராம்ல அந்த Z equal to x plus y அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. Z இங்க இருக்கா, that is the exterior. It is equal to sum of x and y, where x and y are interior. Okay, அத கவனிச்சுக்கோங்க. இன்டீரியர்னா இன்சைட் த ட்ரையாங்கிள், எக்ஸ்டீரியர்னா அவுட் சைட் த ட்ரையாங்கிள். ஓகே, அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ல வரும். ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிள்ங்கிறது ஒரு ட்ரையாங்கிளே வரைஞ்சிட்டு LEன்னு வரைஞ்சா அது ட்ரையாங்கிளோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளே நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஈக்குவலேட்ரல், வேர் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். மூணு சைடுமே ஈக்குவலா இருக்கும், மூணு ஆங்கிளுமே ஈக்குவலா இருக்கும். மூணு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும்னா என்ன ஆகும்? இப்ப மூணு ஆங்கிளுமே எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், ஏன்னா மூணுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். சோ 3x, மூணு வாட்டி எக்ஸ், ஓகே, இஸ் ஈக்குவல்ஸ் டு 180. அப்போ ஒரு ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஸோ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா ஆங்கிள் எல்லாமே சேமா இருக்கணும், சைடு எல்லாமே சேமா இருக்கணும். அதோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? 60 டிகிரி. ஸோ ஈக்குவலேட்ரல்னாலே கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லலாம் ஈக்குவலேட்ரல் அப்படின்னா, ஈக்குவல்ன்ற பேர்லயே இருக்கு பாத்தீங்களா, ஈக்குவலேட்ரல்ன்ற பேர்லயே ஈக்குவல் அப்படிங்கிற அந்த டேர்ம் இருக்கு. ஸோ ஈக்குவலேட்ரல் அப்படின்னா when we have equal sides and equal angles, then அந்த ஈக்குவல் ஆங்கிள்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிளும் 60 டிகிரி. ஓகே, so all the three angles are 60 degrees each. ஓகே, அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க 60 டிகிரி. அதுதான் நம்ம இப்போ இந்த இடத்துல டிரைவ் பண்ணி பார்த்தோம்.
ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த 3x எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டவுட் இருக்கலாம். 3 ஆங்கிளையும் நான் ஆட் பண்ணேன். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். இது எப்படி வந்துச்சு நம்மளுக்கு? சம் ஆஃப் ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. அதை வச்சு இந்த 3 ஆங்கிளையும் நான் ஆட் பண்ணேன். அதுதான் நம்மளுக்கு இந்த 3 வாட்டி எக்ஸ் இருக்கிறதுனால ஐ ரோட் இட் அஸ் 3x. ஓகேவா? இப்போ கிளாரிஃபை ஆயிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த தேர்ட் சைட். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை இங்க வரைஞ்சுப்போம். ஐசோசெலஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஐசோசெலஸ்னா எப்படி நம்ம வந்து இந்த ஈக்குவலாட்டரல்ல 3 சைடு ஈக்குவல்னா ஐசோசெலஸ்ல 2 சைடு ஈக்குவல். ஒரு சைடு ஈக்குவல்னா ஒரு டேஷ் மாதிரி சின்னது இந்த மாதிரி போட்டுப்போம். ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 இடத்துலயுமே டேஷ் போட்டோம். இது வந்து ஈக்குவலாட்டரல். ஓகே, ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 3மே ஈக்குவல். ஸோ 3த்துலயும் ஒரு டேஷ் மாதிரி போட்டுடலாம். ஸோ 3மே சேம். பட் இந்த ஐசோசெலஸை பொறுத்த வரைக்கும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு we have 2 sides are equal, any 2 sides. ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த 2 சைடு எடுக்கிறோம் and third side is not equal. அதே மாதிரி இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். ஓகே, ஸோ 2 ஆங்கிள் 2 சைடு ஈக்குவல்னா ஐசோசெலஸ், 3 ஆங்கிள் 3 சைடுமே ஈக்குவல்னா it is equilateral. ஓகே, மூணாவது டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கு. that is called as right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னன்னா இது ஒரு ஸ்பெஷலான ஆங்கிள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 90 டிகிரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆங்கிள். ஓகே, ஸோ இந்த 90 டிகிரியில ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் தான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது வேர் எனி ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி இட் இஸ் நோன் அஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன? வேர் எனி ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. இல்லை ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் 90 டிகிரியா இருக்கு. ரைட்டா? ஓகே, ஸோ வி ஹேவ் அண்டர்ஸ்டுட் all the 3 types. Fourth type ஒரு ஸ்பெஷலான ஒரு டைப் இருக்கு, ஸ்கெலியன் ட்ரையாங்கிள். அதாவது 3 சைடுமே அன்ஈக்குவலா இருக்கும். ஓகே, இது 3மே நாட் ஈக்குவல். ஸோ ஆங்கிளும் டிஃபரெண்ட், சைடும் டிஃபரெண்ட், ரொம்ப டிஃபரெண்டா ஒரு எதுவுமே ஈக்குவலா இல்லாத ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஸ்கெலியன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவலாட்டரல்னா என்ன? வேர் ஆல் த சைட்ஸ் அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, as the definition says, ஈக்குவல். அப்படி ஈக்குவலாட்டரல்ல ஈக்குவல்ன்ற டேர்ம் இருக்கு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா we have 2 sides and 2 angles equal. ஓகே, ஐசோசெலஸ் அப்படிங்கறத நம்ம வரைஞ்சு காட்டினாதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். ஸோ அந்த பேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் ஆங்கிள்னா என்னன்னா அந்த 2 சைடையும் கனெக்ட் பண்ணக்கூடியது 3வது சைடு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 3வது சைடை பேஸ்ன்னு சொல்லுவோம். மீதி 2 சைடு ஈக்குவலா இருக்கும். பேஸ் சைடு ஈக்குவல் சைட்ஸ். பேஸ் சைடு வந்து தனியா இருக்கும், அது எதோடையும் ஈக்குவல் கிடையாது. மீதி 2 சைடு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த 2 ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ பேஸ் சைடையும் அந்த ஈக்குவல் சைட்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு தனித்தனி ஆங்கிள், அது 2 ஈக்குவலா இருக்கும். லெட் அஸ் கால் இட் அஸ் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி. ஓகே, ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஓகே ஓகே, அந்த ஈக்குவல் சைட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலா இருக்கணும் அவசியம் கிடையாது, அது தனியா ஒரு ஆங்கிளா இருக்கும். பட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைப். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதுல. ஓகே, அண்ட் ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஏரியானா என்ன? இப்போ ஏரியானா என்னன்னா அதுக்குள்ள எவ்வளவு இருக்கு, அதுதான் ஏரியா. ஏரியாங்கிறது ஒரு லேண்ட் எடுத்துக்கினா அது மொத்தம் எவ்வளவு இருக்கு சர்ஃபேஸ்ல, அதுதான் நம்மளுடைய ஏரியா. ஏரியாவோட ஃபார்முலா எந்த ஒரு ட்ரையாங்கிள் இருந்தாலும் பொதுவா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா half into base into height. பேஸ்னா அதனுடைய பேஸ் சைடு. ஏற்கனவே உங்களுக்கு ஐசோசெலஸே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எனி ட்ரையாங்கிள், பட் உங்களுக்கு பேஸ் சைடு நான் ஏற்கனவே ஐசோசெலஸ்ல சொன்னதுனால உங்களுக்கு நான் ஐசோசெலஸ் எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். half into base into பேஸ்ங்கிறது இந்த ஒரு சைடோட லெங்த், அதாவது லோவர் சைடோடைய லெங்த். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்க்கறோம்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா half into base into height. அதுல வந்து பேஸ்ங்கிறது அந்த லோவர் சைடு, ஹைட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர், அதாவது கரெக்டான ஒரு ஹைட். அந்த ஆப்போசிட் வர்டெக்ஸ்ல இருந்து 90 டிகிரில ஒரு லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்மளுடைய ஹைட். எல்லாரும் ஹைட்னா இந்த சைடு நினைப்பாங்க, இந்த சைடோ இல்ல அந்த சைடோ, அது ரெண்டும் கிடையாது. எப்பவுமே ஹைட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு இமேஜினரி லைன் டாட்டட் லைனை நம்ம வரைஞ்சுக்கிறோம். எங்க இருந்து? ஆப்போசிட் வர்டெக்ஸ்ல இருந்து அந்த பேஸுக்கு. இதுதான் நம்ம ஹைட்னு சொல்றோம். இப்போ ஏபிசிங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ், அந்த 3 பாயிண்ட்ஸ்னு வச்சுப்போம். அந்த 3 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணதான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும் ஏபிசி. ஸோ இப்போ நம்மளுக்கு 4வது டி அப்படின்னு ஒன்று கிடைக்குது இல்லையா, இந்த இடத்துல பிசி அப்படிங்கிறது பேஸ். பிசி இஸ் த பேஸ், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு.
ஓகே. ஆனா ஹைட் ஹெச்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட் எது ஏடி. ஓகே, இட் இஸ் நாட் ஈதர் ஆஃப் த சைட்ஸ் ஹியர். இந்த பர்டிகுலர் கேஸ்ல பாத்தீங்கன்னா பொதுவா ஹைட்ங்கிறது எப்பவுமே பொதுவா நீங்க எந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாலும் ஹைட் எப்படி வரைவீங்கன்னா ஆப்போசிட் வர்டெக்ஸ்ல இருந்து பேஸ் சைடுக்கு ஒரு 90 டிகிரி லைன் வரைவீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைட் ஹைட்னா எப்படி ஆப்போசிட் வர்டெக்ஸ்ல இருந்து அந்த பேஸ் லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன். பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன? பர்பெண்டிகுலர்ங்கிற டேர்ம் வந்து சில பேருக்கு புதுசா இருக்கலாம், அதனால நல்லா கவனிங்க. பர்பெண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரின்னு அர்த்தம். பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. ஓகே, சோ இப்போ இப்படி ஒரு லைன் இருக்கு, அப்படி ஒரு லைன் இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் 90னா பர்பெண்டிகுலர். சோ ஆப்போசிட் வர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைன் வந்து பேஸ் லைன் வழியா பாஸ் ஆகுது. அந்த பேஸ் லைனுக்கும் அந்த நம்ம வரையற அந்த இமேஜினரி லைனுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. அப்ப என்ன சொல்லுவோம்? பர்பெண்டிகுலர் லைன். சோ இந்த பர்பெண்டிகுலர் லைனுக்கு பேர் தான் இந்த இடத்துல நம்ம ஹைட் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே, so we have understood this also. And இது ஒரு important property, sum of any two sides of a triangle is greater than the third side. ஒரு சைடு ஓகே, இந்த சைடோட லெங்த் 5 சென்டிமீட்டர் வச்சுப்போம், 5 சென்டிமீட்டர். இது வந்து 6 சென்டிமீட்டர் வச்சுப்போம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணுவோம். மூணாவது சைடு நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுப்போம். இமேஜின் பண்ணி 5 + 6 sum of any two sides. நம்மளுக்கு ஏதோ ரெண்டு சைடு எடுத்துக்கிறோம், 5 and 6ன்னு சொல்லிட்டோம். 11 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வருது. ஸோ அதே மாதிரி அதுக்கு மீதி மூணாவதா இருக்கிற சைடு வந்து இந்த 11 விட கம்மியா இருக்கணும். புரியுதா? அப்படின்னா என்னன்னா இந்த சம் இருக்கு இல்லையா, இந்த எனி டூ சைட்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க, அந்த அடிஷன் சம் ஒரு ஆன்சர் கிடைக்குது 11. ரெண்டு சைடோடைய சம்மை விட மூணாவது சைடு கம்மியா இருக்கணும். இப்போ 8 இருந்துச்சுன்னா கரெக்ட். 11 வந்து ரெண்டு சைடு ஆட் பண்ண ஒரு சம், அதை விட 8 வந்து கம்மியா இருக்கு. ஸோ திஸ் ட்ரையாங்கிள் இஸ் வில் எக்ஸிஸ்ட். இது கரெக்டான ஒரு ட்ரையாங்கிள். சப்போஸ் நான் வேற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 4 and 6 இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு சைடு. ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரும்? 10 வரும் இல்லையா? 4 + 6. இப்போ மூணாவது சைடு வந்து 13ன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ட்ரையாங்கிள் பாசிபிளா? அந்த சம்மை விட பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா the rule goes like this, the sum of any two sides, any two sides எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கோங்களேன், 5 and 8 எடுத்துக்கோங்களேன். 5, 6, 8 எடுத்திருந்தோம். இப்போ 5 and 8 எடுத்துக்கோங்க. மூணாவது சைடு நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. 5 + 8 எவ்வளோ? 13. மூணாவது சைடு நம்ம என்ன எடுத்திருந்தோம்? 6. ஸோ இந்த 13 should be greater than 6. அதே மாதிரி இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கோங்க, 8 and 6 எடுத்துக்கோங்க. 8 + 6 என்ன? It is going to be 14. அதே மாதிரி that 14 is of course greater than 5. இந்த மாதிரி நீங்க எந்த ரெண்டு சைடு எடுத்து ஆட் பண்ணாலும் அது தேர்ட் சைடை விட பெருசா இருக்கும். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அப்பதான் அது ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகும். ஓகே, ரிமெம்பர் தட். அண்ட் சிமிலர்லி in a right angle triangle, always remember this. Okay, the square of the hypotenuse is equal to sum of the square of the other two sides. சரியா? ஸோ இதை நம்ம எடுக்க போற ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிப்போம். we draw a separate triangle, ஏன்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். assume this angle is 90 டிகிரி. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்னா என்ன? 90 டிகிரி. ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஓகே ரெண்டு சைடு எடுத்துப்போம். ஸோ அதோடைய வெர்டிசஸ் மார்க் பண்ணிடுவோம், அதாவது 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடுவோம். ட்ரையாங்கிள்னா 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஷேப்பு. அதே மாதிரி அதுக்கு 3 ஆங்கிள் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஆங்கிள் 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபிங்கிறது ஒரு சைடு, ஓகே, பிசிங்கிறது ஒரு சைடு, ஏசி அப்படிங்கிறது ஒரு சைடு. ஏபினா இது இந்த சைடு. ஓகே, சைடு நம்பர் 1 அப்படின்னு வச்சுப்போம். இதை வந்து பிசியை சைடு நம்பர் 2ன்னு வச்சுப்போம். இதை சைடு நம்பர் 3ன்னு வச்சுப்போம். இருக்கிறதுலே ரொம்ப லாங்கா இருக்கிறது, இது இருக்கிறதுலே நீளமா இருக்கக்கூடியது நம்மளுடைய தேர்ட் சைடு தான். ஸோ then the law goes like this, the sum of square of the two sides is equals to
the square of the third side, which is the hypotenuse. So இந்த இடத்துல அந்த third side இருக்குல்ல, longest side, இதுக்கு பேர் நம்ம hypotenuse அப்படின்னு சொல்லுவோம். hypotenuse. ஓகே, hypotenuse அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் hypotenuse இருக்கு. hypotenuseங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உடைய லார்ஜஸ்ட் ஆர் த லாங்கஸ்ட் சைடு, இருக்கிறதுல நீளமான சைடு, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு hypotenuse-க்கு அந்த hypotenuse வச்சு நம்மளுக்கு ஒரு லா ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதர் டூ சைட்ஸ ஸ்கொயர் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த சைடோட லெங்த் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதோட 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அதாவது ஹைபோட்டென்யூஸ் தவிர இருக்கிற மத்த ரெண்டு சைடோட லெங்த் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு நம்ம ஹைபோட்டென்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்கொயர் ஒரு சைடோட ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு சைடோட ஸ்கொயர் 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்மளுடைய ஹைபோட்டென்யூஸ் ஸ்கொயர். ஹைபோட்டென்யூஸ் ஏசின்னு வச்சுப்போம், அதோடைய ஸ்கொயர், அது ரொம்ப முக்கியம். 6 ஸ்கொயர்னா என்னது? 6 into 6 36. 8 ஸ்கொயர் என்னது? 64. ஸோ நம்மளுக்கு இது மூணுத்தையும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ we will get 100. 100 is equals to AC ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 100 நம்ம வந்து ஸ்கொயர்னா ஆப்போசிட் சைடு எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் எடுப்போம், which is equal to 10 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுடைய AC is going to be 10 சென்டிமீட்டர். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த லா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபோட்டென்யூஸோ இல்ல மத்த ஏதாவது, இப்போ ஹைபோட்டென்யூஸ் கொடுத்தா வேற ஒரு சைடு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஹைபோட்டென்யூஸோட லெங்த் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இட் இஸ் கோயிங் டு பி 5 சென்டிமீட்டர்னு. வேற ஒரு சைடோட லெங்த் வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டேன். ஃபைண்ட் அவுட் த BC. ஓகே, நம்ம we will start attempting this question. இந்த question attempt பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. till that we'll just rub this out and come. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு ரெண்டு சைடோட கொடுத்துட்டாங்க, அதுல ஹைபோட்டென்யூஸே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா 3 ஸ்கொயர் பிளஸ் BC நம்மளுக்கு தெரியல, BC அப்படியே வச்சுப்போம். BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது நம்மளுக்கு? வாட் டு வி கெட்? 3 ஸ்கொயர் என்ன? we get 9 plus BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 25. ஸோ BC ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? 9 ஆப்போசிட் சைடுல போகும்போது we will subtract it. so 25 minus 9 which is 16. so B square ஓட வேல்யூ என்ன ஆகும்? sorry, BC square ஓட வேல்யூ 16 ஆயிடும். அப்ப BC ஓட வேல்யூ என்ன ஆகும்? it is going to be root 16, அதாவது 4 சென்டிமீட்டர். சோ அதாவது ஏதாவது ரெண்டு சைடு கொடுத்தாங்கன்னா மூணாவது சைடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஃபார்முலா எப்போனா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபார்முலாக்கு பேர் வந்து பித்தகோரஸ் தியரம். ஓகே ஓகே, பித்தகோரஸ் தியரம். இந்த பித்தகோரஸ் தியரம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, when we have a right angle triangle and ஏதாவது ஒரு சைடு கண்டுபிடிக்கணும், மீதி ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓகே, so the sum of the two sides of the other two sides of the triangle is equals to, ஆனா sum of னு சொல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கு, sum of square of. sum of square of ன்ற டேர்ம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 3 plus 4 ஆட் பண்ணல, 3 square plus 4 square is equals to 5 square. ஸோ அப்படி இருக்கும்போது sum of square of ஒரு சைடையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 3 சென்டிமீட்டர்னா 3 ஸ்கொயர், 4 சென்டிமீட்டர்னா 4 ஸ்கொயர், அந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஹைபோட்டென்யூஸ் கிடைச்சிரும். sum of square of the other two sides will give you the hypotenuse square. hypotenuse square கிடைக்கிறதுக்கு we add the square of the both the sides. ஸோ இது பேர் தான் பித்தகோரஸ் தியரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம், ஏன்னா இதுல இருந்து நம்மளோட ட்ரிக்னாமெட்ரின்ற கான்செப்டே ஆரம்பிக்குது. ரொம்ப மேத்தமேட்டிக்ஸோட ஒரு பேஸ் கான்செப்ட்னு சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தியரம். ஓகே, ஸோ சர்க்கும் சென்டர் அண்ட் அதர் ஜியோமெட்ரிக் பாயிண்ட்ஸ் பத்தி இன் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ். ஸோ அப்சர்வ் கேர்ஃபுல்லி. ஸோ நம்ம கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, உள்ள ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்ற டேர்ம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். பர்பெண்டிகுலர்னா என்ன நம்மளுக்கு தெரியும், பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. ஆனா பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா பர்பெண்டிகுலராகவும் இருக்கும், அது பாஸ் ஆகக்கூடிய லைனை ரெண்டாவும் டிவைட் பண்ணிடும். இப்போ ஏல இருந்து ஒரு லைன் இப்படி வருது, ஏபிசி ட்ரையாங்கிள். ஆனா ஏல இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு.
it will meet at the line BC. Okay, so அது perpendicular இருக்கு. It is forming an angle 90 degree with BC. ஆனா அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து பிசிங்கிற லைனை ரெண்டா டிவைட் பண்ணிடும். கவனிச்சிங்களா? கரெக்டா ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணிடும். இப்போ டோட்டல் பிசியோட 10 சென்டிமீட்டர்னா இந்த ஸ்பெஷலான ஒரு லைன் வந்து இது 5 சென்டிமீட்டரா எக்ஸாக்டா டிவைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பர்பெண்டிகுலராகவும் இருந்து ஒரு லைனை ரெண்டா கரெக்டா டிவைட் பண்ணிச்சுன்னா, கரெக்டா பாதியா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலரோட சிம்பிள் இது இந்த மாதிரி இருக்கும், பர்பெண்டிகுலர் பைசெக்டர். Perpendicular bisector na பொதுவா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா perpendicular line which divides the line into two halves. Okay, you have understood this. So இந்த மாதிரி ஒரு triangle எடுத்து அதோட ஒரு பாயிண்ட்ல இருந்து, இப்ப A ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுல இருந்து ஒரு perpendicular bisector வரையறோம். அது வந்து ஒரு ஆப்போசிட் சைடு மேல ஜாயின் ஆகுது. அதே மாதிரி B ல இருந்து ஒரு perpendicular bisector, C ல இருந்து ஒரு perpendicular bisector. இந்த மாதிரி perpendicular bisectors மூணும் வந்து ஒரு இடத்துல மீட் ஆகும். அதாவது நம்ம வரையறது 3 பர்பெண்டிகுலர் பைசெக்டர். எப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருந்தோம், இப்போ வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, 3 பாயிண்ட் இருக்கு ட்ரையாங்கிள். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஏபிசி தான். இப்படி நம்ம எடுக்கக்கூடிய ஏபிசி ட்ரையாங்கிள்ல நம்ம பார்க்கக்கூடிய 3 பாயிண்ட்ல இருந்துமே ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த 3 ஒரு இடத்துல மீட் பண்ணும் மிட் பாயிண்ட்ல. அதை தான் நம்ம சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். வித் சி circumcenter வந்து C. ஓகேவா? circumcenter is the meeting point of, please note this, circumcenter is the meeting point of perpendicular bisectors. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெஃபினேஷன். perpendicular bisectors from each vertices, each of the vertices. vertices na point A ன்னு ஒரு பாயிண்ட், B ன்னு ஒரு பாயிண்ட், C ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த 3 பாயிண்ட்டையும் மேத்தமேட்டிக்கலி vertices ன்னு கூட சொல்லலாம். ஓகே, ப்ளூரல் vertices. vertex னா ஒன்னு, vertices னா நிறைய. ஓகே, சோ இந்த 3 vertex இருக்கு இல்லையா? A ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, B ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, C ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது மூணு தான் vertex ன்னு சொல்றோம். அந்த மூணுத்துல இருந்தும் ஒரு perpendicular bisector வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுது இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம circumcenter அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அந்த சர்க்கம் சென்டரை வச்சு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கேன்னு கவனிச்சீங்கன்னா அங்கதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா the distance between the circumcenter and the triangle. எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அந்த சர்க்கம் சென்டரை பாயிண்டா வச்சு ஒரு சர்க்கிள் வரையறோம். சர்க்கிள்னா என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கிள்னா என்ன? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷேப் தான் நம்ம சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப், ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல இருந்து ஓகே சேம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியது தான் நம்ம சர்க்கிள்னு சொல்றோம். இப்போ இந்த மிட் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்ல இருந்து எல்லா இடத்துக்குமே till each and every point it is same distance. So இந்த இடத்துல சர்க்கம் சென்டரா வச்சு we are going to draw a circle. இந்த சர்க்கிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா it touches all the 3 vertices of the triangle. அந்த சர்க்கிள் வந்து நம்ம சர்க்கிளோட சென்டர் என்ன? it is the meeting point of all the perpendicular bisector. அதுதான் நம்ம சர்க்கம் சென்டர்னு சொன்னோம். அந்த சர்க்கம் சென்டரா வச்சு we are going to draw a circle and the circle is going to touch all the 3 vertices of the triangle. Okay, this circle is known as circle. ஓகே, சர்க்கம் சர்க்கிள்னா என்னன்னா சர்க்கம் சென்டரா வச்சு வரையக்கூடியதுனால சர்க்கம் சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கம் அப்படின்ற இந்த வேர்ட் காமனா இருக்கு. அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? வெரி சிம்பிள் டு கெஸ். சர்க்கம் ரேடியஸ். சர்க்கம் சென்டர் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் வந்து நம்ம வரையக்கூடிய அந்த சர்க்கிளே அதுதான். அண்ட் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து சர்க்கம் ரேடியஸ். ஓகே, ஸோ we'll see a short recap. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருந்து ஆரம்பிச்சு சர்க்கிள்ல முடிக்கிறோம் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் we are going to draw 3 perpendicular bisector from each vertex. அது மூணு மீட் பண்ற பாயிண்ட் ஆஃப் circumcenter அப்படின்னு சொல்றோம். and from that circumcenter we are going to draw a circle with circumcenter as the center. அங்க இருந்து வச்சு நாம ஒரு சர்க்கிள் வரையறோம். அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சர்க்கிள். ஏன்னா it is meeting all the vertexes of the
ட்ரையாங்கிள். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு பேர் சர்க்கம் சர்க்கிள். அந்த சர்க்கிளோட ரேடியஸ்க்கு பேரு சர்க்கம் ரேடியஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட், பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஆர்த்தோ சென்டர்ங்கிறது, ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஹைட் ஒன்று வரையணும். அதாவது ஹைட்னா என்ன? பர்பெண்டிகுலர். இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், பர்பெண்டிகுலர்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டரா? இல்ல, வெறும் பர்பெண்டிகுலர் மட்டும்தான். அது பிஏயும் சிஏயும் ரெண்டாவா டிவைட் பண்ணி ஈக்குவல் ஹாஃபாவா இருக்கு. பில இருந்து இப்ப டின்னு வச்சுப்போம் இந்த பாயிண்ட. பிடி இஸ் ஸ்மால் அண்ட் டிசி இஸ் லார்ஜ். சோ கண்டிப்பா இது பர்பெண்டிகுலர் தான், ஆனா பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கிடையாது. புரிஞ்சுதா? பர்பெண்டிகுலருக்கும் பர்பெண்டிகுலர் பைசெக்டருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ போன கேஸ்ல பாருங்க, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் பாயிண்ட் as டி. ஏடிங்கிறது தான் இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஓகே, ஏடிங்கிறது இந்த கேஸ்ல பர்பெண்டிகுலர் பைசெக்டர். சோ அந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து எப்படி டிவைட் பண்ணுதுன்னா, சிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிபிங்கிற மாதிரி டிவைட் பண்ணும். அதாவது சிபிங்கிற லைனை ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ணும். ஆனா இந்த இடத்துல ஹியர் பிடி இஸ் நாட் ஈக்குவல் டு சிடி. so this is not a perpendicular bisector. ஆனா இது வெறும் ஒரு பர்பெண்டிகுலர் மட்டும்தான். ஓகே, சோ இதுக்கு பேரு நம்ம ஹைட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா போன கேஸ்ல. அதுக்கு ஒரு ஸ்பெஷலா மூணாவதா ஒரு டேர்ம் ஒன்று சொல்றோம். அதோட இன்னொரு நேம் ஆல்டிடியூட். ஏன்னா கொஸ்டின்ல எந்த டேர்ம் வேணா அவங்க யூஸ் பண்ணலாம், நம்ம எல்லா டேர்மையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்டிடியூட் அப்படின்னாலும் ஹைட் தான். ஆல்டிடியூட்னா என்ன? ஹைட். ஒரு மவுண்டனோட ஹைட் என்னன்னு கேட்பாங்க, மவுண்டனோட ஆல்டிடியூட் என்னன்னு கேட்பாங்க சில இடத்துல. சோ ஆல்டிடியூட்னா ஹைட்ங்கிற வேர்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்மலான ஒரு இங்கிலீஷ் வேர்ட் தான். சோ ஒரு பாயிண்ட்ல இருந்தோம். இப்ப எப்படி நம்ம போன கேஸ்ல பர்பெண்டிகுலர் பைசெக்டர் 3 பாயிண்ட்ல இருந்து வரைஞ்சோமோ, அதே மாதிரி இந்த ஒரு கேஸ்லயும் 3 வர்டெக்ஸ்ல இருந்து தனித்தனியா ஒரு 3 ஹைட் வரையறோம். ஓகே, ஏல இருந்து வர ஹைட் வந்து பிசியை மீட் பண்ணுது, பில இருந்து வர ஹைட் வந்து சிஏவை மீட் பண்ணுது. சோ சில இருந்து வர ஹைட் வந்து ஏபியை மீட் பண்ணுது. இந்த மாதிரி 3 ஹைட்டும் சேர்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, 3 ஆல்டிடியூடும் சேர்ற இடம், அதுக்கு பேர் தான் ஆர்த்தோ சென்டர். ஓ, ஆர்த்தோ சென்டர் இஸ் a meeting point of all altitudes. எப்படி இங்க பர்பெண்டிகுலர் பைசெக்டர் மீட் பண்ணிச்சோ சர்க்கம் சென்டர்ல, இதே மாதிரி ஆர்த்தோ சென்டர்ல வந்து மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் ஆல்டிடியூட்ஸ். இந்த இடத்துல நம்ம சர்க்கிள் வரைய போறது இல்லை, வெறும் இது ஒரு சென்டர் மட்டும்தான். ஓகே, ஏன்னா இங்க இருந்து சர்க்கிள் நம்ம சர்க்கிள் மாதிரி பெர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஆர்த்தோ சென்டரை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு சென்டர் மட்டும்தான் அது. அதுல இருந்து நம்ம we are not going to develop much more. ஸோ சென்ட்ராய்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட். போன இடத்துல என்ன பார்த்தோம்? பர்பெண்டிகுலர் பைசெக்டர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் பர்பெண்டிகுலர் மட்டும் பார்த்தோம். இது வந்து திஸ் இஸ் கால்ட் அ மீடியன், மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் மீடியன்ஸ். ஓகே, மீடியன் அப்படின்னா என்ன? மீடியன் என்ன? இட் இஸ் கோயிங் டு டிவைட் த லைன் இன்டு ஈக்குவல் ஹாஃப். நம்ம போன கேஸ்ல பார்த்த மாதிரி பர்பெண்டிகுலர் கிடையாது, ஆனா லைனை ஈக்குவலா பிரிக்கும் ஜெனரலா. ஓகே, சோ ஹியர் த கேஸ் இஸ் தட் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் மீடியன்ஸ். ஒரு பாயிண்ட் ஒரு லைன்ல இருந்து நம்மளுக்கு மீடியன் இருந்துச்சுன்னா the meeting point is known as centroid. ஓகே, சென்ட்ராய்டுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, அதை நம்ம சிம்பிளா பார்ப்போம். ஓகே, இப்போ அதனோட ஒருத்தருக்கும் கோஆர்டினேட் இருக்கும் இல்லையா, எக்ஸ் பாயிண்ட் x1, y1, x2, y2, x3, y3 அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிளுடைய 3 பாயிண்டோடைய கோஆர்டினேட்னு வச்சுப்போம். ஓகே, சோ சென்ட்ராய்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ராய்டோடைய அதாவது இந்த பாயிண்ட் ஜி இருக்கு இல்லையா, பாயிண்ட் ஜி உடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டைரக்ட் ஃபார்முலா x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதுதான் நம்மளுடைய சென்ட்ராய்டா கிடைக்கும். ஓகே, ரிமெம்பர் தட். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன் சென்டர். இன் சென்டர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் வீல் see what is it. ஓகே, இன் சென்டர்ங்கிறது ஆங்குலர் பைசெக்டர். ஆங்குலர் பைசெக்டர்ங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட். என்னன்னா, இப்ப நம்மளுக்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க இருந்து நம்ம இப்படி ஒரு லைன் வரையறோம். இது பர்பெண்டிகுலராகவும் இல்ல, ரெண்டு லைனையும் ஈக்குவலாகவும் டிவைட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, சோ அந்த ஆங்கிள் ரெண்டா அப்படி ஸ்பிளிட் ஆகுது. அதாவது அங்க இருந்து வர்டெக்ஸ்ல இருந்து ஒரு ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, வர்டெக்ஸோட டோட்டல் ஆங்கிள் 60 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, அதை 30-30 டிவைட் பண்ணக்கூடிய ஒரு லைன். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கிற லைனுக்கு வந்து அந்த பேஸை தான் ரெண்டா பிரிக்கிற மாதிரி பார்த்தோம், அதுக்கு பேர் மீடியன். ஆனா இந்த ஆங்கிள ரெண்டா பிரிக்கிற இருக்கு பாத்தீங்களா, இந்த வர்டெக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஆங்கிள ரெண்டா பிரிக்கிறது பாத்தீங்களா, அதுக்கு பேர் ஆங்குலர் பைசெக்டர். சோ the meeting point of all the angular bisectors is known as
இன் சென்டர். இந்த இடத்துல பெர்பெண்டிகுலராவும் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க, பட் எல்லா இடத்துலயும் அது பெர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, சோ ஆங்குலர் பைசெக்டர்னா என்னன்ற இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்குலர் பைசெக்டர்னா இட் ஸ்பிளிட்ஸ் ஆல் த ஆங்கிள்ஸ் இன்டு ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஓகே, அதாவது அந்த ட்ரையாங்கிள் இருந்து அந்த பாயிண்ட் ஏல இருந்து ஒரு லைன் நம்ம இமேஜினரி லைன் வரையறோம். அந்த லைன் வந்து இட் வில் டிவைட் த ஆங்கிள் இன்டு ஈக்குவல் ஹாஃப். இப்ப 60 டிகிரினா 30 பிரிச்சிரும். இப்போ இந்த இடத்துல அதோட ஆங்கிள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். டேக் இட் as this total as 70 டிகிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகே, ஸோ 70 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 35 பிரிக்கும். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், டோன்ட் திங்க் இது 60னா இது எப்படி 70 வரும்னு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். சப்போஸ் ஆங்கிள் பி 70 டிகிரினா ஆங்குலர் பைசெக்டர் வந்து அந்த ஆங்கிளை 35 பிரிச்சிரும் உங்களுக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தட். So meeting point of all the angular bisector is in center. And X center வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கான்செப்ட், இது ரொம்ப ரேரான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ அந்த ட்ரையாங்கிளையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, ஓகே, அதோட டேஞ்சென்ட் வந்து 3 சர்க்கிளா ஃபார்ம் ஆகும். உள்ள இருக்கிற இந்த சர்க்கிள் பேர் இன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இன் சர்க்கிள்னா என்னன்னு பார்ப்போம். இன் சர்க்கிள், இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இன் சென்டருங்கிறது இந்த சென்டர். ஓகே, இத சென்டரா வச்சு உள்ளேயே ஒரு சர்க்கிள் வரையறோம். இன்னா உள்ளன்னு அர்த்தம். அந்த ஒரு நார்மலான ஒரு இங்கிலீஷ் வேர்ட் இன் அப்படின்னா உள்ள. இன் உள்ளேயே வரையறதுனால இன் சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு பேர் இன் சர்க்கிள், இந்த சென்டருக்கு பேர் இன் சென்டர். ஓகேவா? இந்த சர்க்கிளுக்கு பேர் வந்து இன் சர்க்கிள், இந்த சென்டருக்கு பேரு இன் சென்டர். இன் சென்டரை சென்டரா வச்சு வரையக்கூடிய சர்க்கிளுக்கு பேர் தான் ஓகே இட் இஸ் கால்ட் as இன் சென்டர். ஸோ இப்போ நம்மளுடைய மெயினான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, we are going to see about the third one. இன் சென்டர் நம்மளுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அப்போ உங்களுக்கு ஆப்வியஸா என்ன தெரியும், இதுதான் அந்த சர்க்கிளோட ரேடியஸ். அப்போ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் பேர் என்னவா இருக்கும்? இன் ரேடியஸ். இன் சர்க்கிள், இன் சென்டர், இன் ரேடியஸ். போன கேஸ்ல சர்க்கம் சென்டர், சர்க்கம் சர்க்கிள், அதனுடைய ரிலேட்டான டேர்ம்ஸ் எல்லாமே சர்க்கம் அப்படின்னு வரும். சர்க்கம் ரேடியஸ். இந்த இடத்துல இந்த ஒரு ஆங்கிள் பைசெக்டர் எல்லாமே மீட் பண்ற பாயிண்ட வந்து இன் சென்டர்னு சொல்றோம். அதனுடைய அது ஃபார்ம் ஆகக்கூடிய சர்க்கிளை வந்து இன் சர்க்கிள்னு சொல்றோம். அதனுடைய ரேடியஸ் வந்து இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ the next one, congruency. congruency அப்படிங்கிறது இந்த ஒரு டயக்ராம் பாருங்க. ரெண்டு கேட்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி என்ன? ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஒரே சைஸ், ஒரே கலர், ரைட்? So congruency அப்படின்னா when we have two triangles and all their sides are equal and all their angles are equal. When we have all sides equal and all angles equal, அப்போ அதை நம்ம congruent ன்னு சொல்லுவோம். ஓகேவா? all sides all angles equalனா எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இப்படி எப்போ இந்த ரெண்டு கேட் ரொம்ப சிமிலரா இருக்கோ அதுக்கு பேரு நம்ம கான்க்ருவென்ட்னு சொல்லுவோம். both cats are congruent. ஓகே, இப்போ ஜெனரலா கேட்டுங்கிறத கான்க்ருவென்ட்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா கான்க்ருவென்ட்ங்கிறது ஜியோமெட்ரி டேர்ம். பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னா when all the sides are equal and all the angles are also equal, then we call it as congruent triangle. Both these triangles are congruent. We have understood what is congruence. Yeah, so congruence அப்படிங்கிறது basically xerox எடுத்த மாதிரி exactly they will look ditto. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய சைடு ஒரு சைடும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த சைடு 5னா வேற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற இந்த சைடும் 5 தான். இந்த ஒரு ட்ரையாங்கிள் சைடு 6னா இதுவும் 6 தான். ஓகே, அதனுடைய கரஸ்பாண்டிங் சைடு. ஓகே, இந்த சைடு 8னா இதுவும் 8 தான். எக்ஸாக்ட்லி சேம் லெங்த் ஆஃப் த சைட்ஸ், ஆங்கிளும் சேம். ஓகே, இப்போ வந்து 100 40 40 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுவும் 100 40 40 தான். ஓகே, அதே சேம் எக்ஸாக்ட்லி த சேம் நம்பர். ஓகே, வாட் எவர் த நம்பர் இஸ், அதுதான் கான்க்ருவன்ஸ். ஓகே, லைக் தீஸ் கேட்ஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி டிட்டோ. ஓகே, next one is going to be similarity. Similarity அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 4 பார்ட் டயக்ராம்ஸ் பாருங்க.
இப்ப இந்த 4 பார்ட்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, ஆனா சைஸ் மட்டும் பெருசா இருக்கு இல்லையா? சோ இதுதான் சிமிலர்னு சொல்லுவோம். தே லுக் சிமிலர், ஆனா அதனுடைய சைஸ் வந்து வேரி ஆகும். சோ இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அதோட எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இது இருக்கு. சோ இன்னொரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ரொம்ப லாங்கான சைட்ஸோட இருக்கு, அப்படி வச்சு. ஓகே, சோ அப்ப சிமிலாரிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்க்ரூவன்ஸ் வேற, சிமிலாரிட்டி வேற. ஏன்னா கான்க்ரூவன்ஸ்ல சைடும் சேமா இருக்கணும், ஆங்கிளும் சேமா இருக்கணும். பட் சிமிலாரிட்டியில ஆங்கிள் சேம் தான், தேர் இஸ் நோ டவுட். இன் சிமிலாரிட்டி ஆங்கிள் இஸ் சேம், பட் சைடு ஓட லெங்த் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கவனிச்சிங்களா? which means சிமிலாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் சைடு சேம். Side remains the same. ஓகே, அதாவது சைடு எக்ஸாக்ட்லி சேமா இருக்காது, பட் அதோட ரேஷியோ சேமா இருக்கும். அப்படின்னா இப்போ இது 2, இதோட லெங்த் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ அப்போ பக்கத்து இதோட வந்து 4:10, ரைட்டா? சோ ஏன் அந்த மாதிரி ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா, 2:5 அப்படிங்கிறது சைடோடைய லெங்த் ரேஷியோ. அதாவது இந்த இடத்துல ரேஷியோனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே லெங்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த ரேஷியோ ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாக்ட்லி சேம். இப்போ 2னா அதே 2 அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் 2:5னா வேற ஒரு அடுத்த மற்ற சைடோட ரேஷியோவும் அதே 2:5 ரேஷியோல இருக்கணும். இது இருக்கா? கேன் வி செக் அவுட்? ஃபார் எக்ஸாம்பிள் 4:10 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்? அகைன் வில் கெட் 2:5. சோ அந்த மாதிரி இப்ப நம்மளுடைய வேல்யூ சைடுடைய ரேஷியோஸ் வந்து இட் வில் பி சேம். தட் இஸ் நோன் அஸ் சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டினா பார்க்க சிமிலரா இருக்கும், பட் சைஸஸ் வில் பி டிஃபரெண்ட். ஏன்னா ஹியர் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் சேம், பட் த சைட்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட்லி சேம். தேர் ரேஷியோ இஸ் சிமிலர். ஓகே, தேர் ரேஷியோ இஸ் கான்ஸ்டன்ட். அந்த ரேஷியோ கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால தான் அதை நம்ம சிமிலர் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் அபவுட் த ட்ரையாங்கிள்ஸ் பார்ப்போம். இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து உங்களுக்கு half into base into height அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் தட் ஃபார்முலா? √3/4 a². ஒரு சைடு இப்போ a என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்கிறது எனி சைடு. ஏன்னா ஜென்ரலி சைடோட லெங்த்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகே, a is the side. ஸோ ஜென்ரலா ஈக்குவலேட்டரல்ல வந்து ஆங்கிள் எப்படி சேமோ சைடும் அதே மாதிரி சேமா தான் இருக்கும். ஸோ அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி அந்த சைடு சேமா இருக்கும்போது அந்த எனி ஒன் சைடு வி கேன் டேக் இட் அஸ் a, ஏன்னா எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ √3/4 a² இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட ஹைட். ட்ரையாங்கிளோட ஹைட்னா என்ன? இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளே எடுத்துப்போம். ஓகே, if we take an equilateral triangle, okay, what is the height? How can we draw the height? Oh, let this be the triangle. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, √3/4 a². ஹைட்னா இதுதான் ஹைட். இப்போ டாட்டட் லைன்ஸ்ல எது வரையறேனோ இதுதான் ஹைட். இதுதான் அந்த ட்ரையாங்கிளோட ஹைட். ஏன்னா height is going to be √3/2a. okay, so height உடைய length என்னன்னு பாத்தீங்கன்னா it is √3/2a and area of the triangle, equilateral triangle, is √3/4 a². புரிஞ்சுதா? இந்த ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம when we do problems இந்த ஃபார்முலா டைரக்டா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். குவாட்ரிலேட்டரல்னா 4-sided shapes. 4-sided shapes நம்மளுக்கு தெரிஞ்சது எதெல்லாம்? ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரபீசியம், ராம்பஸ், ஓகே, parallelogram, ஓகே, எக்ஸெட்ரா. ஸோ ஜென்ரலா குவாட்ரிலேட்டரல் அப்படின்னாலே 4-sided. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ஒரு 4-sided ஷேப் வந்து ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கும்போது அதோட பேர் வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஓகே, சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னா என்ன? சர்க்கிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய குவாட்ரிலேட்டரல். அது மட்டும் இல்ல,
அந்த சர்க்கிளுடைய அந்த எட்ஜை வந்து it will be touching all the vertices of the cyclic quadrilateral will be touching the circle. Okay, so அதுதான் இப்போ இந்த பாயிண்ட்டும் சரி இந்த பாயிண்ட்டும் சரி அது all the other points. so இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரலுக்கு பேர் வந்து சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல். சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஓகே, 4 ஆங்கிள். இப்போ take these angles as angle A, take this angle as angle B, angle C and angle D. இப்போ இந்த 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 360 டிகிரி வரணும். இதுதான் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரலோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ இந்த சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல ஜென்ரலி when we add all of them we will get 360 degrees. okay, now இன்னொரு ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி என்னன்னா opposite sides வந்து it will be opposite angles will add up to 180 degree. 180 degree க்கு add up ஆச்சுன்னா இந்த what are the angles called? supplementary angles. okay, so ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல்ல மட்டும்தான் இது ரொம்ப ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி, இந்த 180 டிகிரி ப்ராப்பர்ட்டி. opposite angles are supplementary. always remember this important point. opposite angles are supplementary. okay, so இதுதான் ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரலுடைய ப்ராப்பர்ட்டி. okay, trapezium, as I already discussed, or one pair of sides will be parallel to each other. இப்போ வந்து AD and BC are parallel, other two sides are non-parallel. இதுதான் ஒரு trapezium. okay, so இப்போ let us go on to problems. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ், ரொம்ப ஈஸியானதும் கூட. let us start discussing. what is the complementary angle to 36? so 36 plus x is equals to 90 degree. 36 ஓட எந்த ஆங்கிள் ஆட் பண்ணா நம்மளுக்கு 90 டிகிரி வரும்? 90 minus 36. what will we get the answer as? we will get it as 54 degree. okay, so 54 degree is the answer. ஏன்னா ரொம்ப டைரக்டான क्वेश्चन இது. we have got the answer also. which of the following are supplementary angle? supplementary னா எதை ஆட் பண்ணா 180 வரும்? 125 plus 35 ஆட் பண்ணா என்ன வருது? is it supplementary? no, we get 160. இது supplementary கிடையாது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? we are getting 170. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 160 வந்துச்சு. first option. 55 plus 135 is 190. so இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? fourth option. 64 plus 116 180. exactly. so எந்த ஆட் பண்ணா நம்மளுக்கு 180 வருதோ அதுதான் நம்மளுடைய supplementary angles. okay, so option D is the answer. next, question number 3. L is proportional to M, then angle B is. angle B ங்கிறது இந்த ஒரு particular angle. நாம என்ன பண்ண போறோம்னா இந்த क्वेश्चनல அந்த parallel லைன்ஸ்க்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் மாதிரி நடுவுல 2 டிரான்ஸ்வர்சல் பாஸ் ஆகுது. நாம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டெப் ஒன்று பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி क्वेश्चनல 2 டிரான்ஸ்வர்சல்கள் கவனிச்சிங்களா? see, one transversal is like this, 20 degree angle ஃபார்ம் பண்ணக்கூடிய டிரான்ஸ்வர்சல். இன்னொன்று 10 degree angle ஃபார்ம் பண்ணக்கூடிய டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சல்னா என்ன? parallel லைனுக்கு கட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லைன். ஓகே, ஸோ நம்ம மூணாவதா இன்னும் ஒரு parallel லைனை இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி டிரா பண்ண போறோம். எதுக்காகன்னா இங்க 2 டிரான்ஸ்வர்சல் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு parallel லைன் வரையும். ஏன்னா நம்ம 2 parallel லைனுக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் தான் படிச்சோம். ஒரே ஒரு டிரான்ஸ்வர்சல் தான் இருக்கணும். ஆனா இந்த क्वेश्चनல 2 டிரான்ஸ்வர்சல் இருக்கு. எதெல்லாம்? இது ஒரு டிரான்ஸ்வர்சல், இது ஒரு டிரான்ஸ்வர்சல். ஸோ 2 டிரான்ஸ்வர்சல் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு parallel லைன் வரையறோம். வரைஞ்சதுக்கு அப்புறமா அக்கார்டிங் டு த alternate angles, மேல இருக்கிறது 10 டிகிரினா இந்த பர்டிகுலர் ஹாஃப் வந்து 10 டிகிரி இல்லையா? ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள் படி. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியலன்னு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு லைன் இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ இந்த ஆங்கிளும் சேம். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் சேம். ஓகே, இது பேர் தான் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். அக்கார்டிங் டு that is 10 degrees. ஸோ அதே மாதிரி இந்த 20க்கு ஆல்டர்னேட்டா இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் இங்க பாக்கி இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்,
ரைட்டா? let me mark it double time so that உங்களுக்கு அது கிளியரா தெரியும்ன்றதுக்காக. சோ இந்த ஒரு பாதி வந்து 10 டிகிரி, இன்னொரு பாதி 20 டிகிரி அந்த B ஆங்கிள். சோ B ஆங்கிளோட டோட்டல் என்ன ஆகும்? 10 plus 20 which is 30 degree. So directly the answer is 30 degree. Question number 4. Okay, so if the angles of a triangle are 5x by 3 degree, okay, x plus 24 degree, x by 2 plus 42 degree. So இந்த மாதிரி கொடுத்திருக்கிறப்போ angles இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க x termsல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி என்ன? angles நம்மளுக்கு 3 ஆங்கிள் கொடுத்துட்டாலே கண்ணை மூடிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா when we add them we will get 180. sum of the interior angles of the triangles is 180 degree. இப்படி பண்றப்ப எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா டினாமினேட்டர்ல நம்மளுக்கு 3 and 2 இருக்கு. ஓகே, சோ we know that இந்த இடத்துல x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரையாங்கிள் எந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ஆங்கிளே x டேர்ம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ நம்ம x கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த x வேல்யூ ஒரு ஆங்கிளையும் சப்ஸ்டிடியூட் பண்ணா அந்த ஆங்கிளோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ ஆஃப்டர் கால்குலேஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, first step நம்ம பண்ண போறது வந்து it is going to be LCM method. Okay, so 10x plus 6x plus 144. Okay, this is the calculation. Plus 3x plus 252 is equals to 180 degree. So after solving, okay, we will get x as 36 degree. சரியா? Okay, after solving we will get x as 36 degree. Check it out and see. Okay, so இந்த 36 degree நம்ம any one of the angle எடுத்து அதை substitute பண்ணி பார்ப்போம். So இங்க will get 12 into 5 is 60 degree. So ஒரு angle 60 degree, இன்னொரு angle என்னவா இருக்கு? 36 plus 24. இதுவும் 60 degree தான். ஓ, ஓகே. சோ ரெண்டு ஆங்கிள் 60 னா மூணாவது ஆங்கிள் 60 தான் டெஃபினட்டா இருக்கும். சோ 60 டிகிரி எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் இது ஸ்கேலினா இல்ல, ஐசோசெலஸா இல்ல. இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலாட்டரல்ல தான் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆர் 60 டிகிரி. ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம பண்ற தப்பு என்னன்னா எக்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த எக்ஸ் வேல்யூ வச்சே நம்ம ஏதோ we forget to substitute back the x value. இந்த எக்ஸ் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஓகே, you have to substitute that x value in the particular அந்த ஈக்குவேஷன். அந்த 5x plus 3ங்கிற இடத்துல அந்த x வந்து நீங்க 36 அப்ளை பண்ணணும். அதே மாதிரி x plus 24ன்ற இடத்துல 36 plus 24னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் ஆங்கிள்லயும் தேர்ட் ஆங்கிள் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்ல, ஏன்னா ரெண்டு ஆங்கிள் 60னா மூணாவது கண்டிப்பா 60 தான் இருக்கும். சோ 60 டிகிரி எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். வெரி ஈஸி. நன் ஆஃப் திஸ் கிடையாது. இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். Question number 5. If the angles of a triangle are in the ratio 1:2:3, then the triangle is equilateral, right angle, isosceles, obtuse angle, and none of these. Okay. இப்போ இந்த கொஸ்டின்ல ட்ரையாங்கிள்ஸோட ஆங்கிள் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ரேஷியோனா என்ன? இப்போ ஒரு ஆங்கிள் எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோனா என்ன? 1:2 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது ரேஷியோ. இப்போ எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ அது என்ன, ஒரு ஆங்கிள் என்ன ஆகும்? 2x ஆயிடும். இன்னொரு ஆங்கிள் என்ன ஆகும்? 3x ஆயிடும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆங்கிள்ஸ் அப்படியே ஆட் பண்ணுவோம். எப்பவுமே ரேஷியோ கொடுத்தாங்கன்னா எக்ஸ் டேர்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1னா எக்ஸ், 2னா 2x, 3னா 3x அந்த மாதிரி எழுதும்போது எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் 3x அதுதான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்போம் is equals to 180 degree. ஏன்? because all the angles add up to 180 degree. So here 6x is equals to 180 degree. X is equals to 30 degree. Okay, இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஆங்கிள் 30 degree, இன்னொரு ஆங்கிள் என்ன வருது? வாட் இஸ் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா ஆங்கிளையும் கண்டுபிடிச்சாதான் என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியும் இல்லையா? ஒரு ஆங்கிள் 30 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 2 டைம்ஸ்ங்கிறதுனால 60 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 3 டைம்ஸ்ங்கிறதுனால 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி வரதுனால அது என்ன ட்ரையாங்கிள் ஆகும்? இட் இஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். Please observe that. Question number 6. Height of the equilateral triangle whose side is 10 centimeter.
height of the equilateral triangle என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. டைரக்டான கொஸ்டின் இது. height is equals to root 3a by 2 அப்படின்ற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 10 into root 3 by 2. Okay. So அப்ப என்ன ஆகும் இங்க ஆன்சர் 5 root 3 is the answer. That's it. ரொம்ப ஈஸியான ஸ்டெப் இது. 5 root 3 centimeter. That's it. Okay. We have found out the answer. எப்படி இந்த ஷார்ட்கட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல மட்டும்தான் இந்த ஹைட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். root 3a by 2. Okay. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபார்முலா. So please remember this. Height of an equilateral triangle root 3a by 2. Where a is the side of the triangle. A side நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? a வந்து 10 cm இந்த இடத்துல. You can also note this down. Okay. Of course ரொம்ப டைரக்டான क्वेश्चनங்கிறதுனால we solve it in few seconds itself. So question number 7. In a triangle, the angles are in such a way that the largest angle is twice the smallest angle and the third angle is such that 1.5 times the smallest angle. The difference between the largest and the smallest angle is. So largest angle வந்து twice the smallest angle. இப்போ smallest angle x னா largest angle 2x. மூணாவது angle என்ன 1.5 times smallest angle. Smallest angle என்ன x. 1.5ங்கிறத நம்ம 3/2 ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளோட கால்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ இத நம்ம அப்படியே ஆட் பண்ணிடுவோம். x பிளஸ் எப்பவுமே சரி இந்த மாதிரி ரேஷியோல கொடுக்குறப்போ சைடு ஆங்கிள் இந்த மாதிரி ஒரு ஃபைண்ட் தி ஆங்கிள் வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். x பிளஸ் 2x பிளஸ் 3/2x is equals to 180 degree. என்ன ப்ராப்பர்ட்டி இது? Sum of the angles of the triangle property. Sum of the interior angles of the triangles is equals to 180 degree. So இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா we can have 2 as the LCM. Okay. 2x plus 4x plus 3x is equals to 180 degree. இப்போ இந்த இடத்துல 2 plus 4 6 6 plus 3 9. 9x is equals to 360 degree. So x is equals to 40 degree. நம்மளுக்கு x 40 degree கிடைக்குது. ஆனா அங்க ஆன்சர் முடியுதா இல்ல? ஏன்னா நம்மளுக்கு வேற ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. The difference between largest and the smallest angle. Largest angle என்ன? Twice the smallest. Smallest வந்து 40. So 2 into 40 which is 80 degree தான் வந்து largest angle. Smallest angle ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. x தான் அந்த smallest angle. கவனிங்க. x தான் நம்ம smallest-ஆ எடுத்தோம். நம்மளுக்கு கிடைச்சதும் x value தான். So 40 is the smallest and therefore the largest is 80 degree. So அது ரெண்டுத்தையும் subtract பண்ணுவோம். Difference-னா subtraction. Difference between the largest and the smallest. 80 minus 40 is equals to 40 degree. So we get the answer as 40 degree. Okay, இந்த 40 வந்து டைரக்டா அந்த x ல இருந்து கிடைக்கல. x வேல்யூக்கு அப்புறம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் 2 into x. அதை நம்ம 2 into x minus x பண்ணதுனால இந்த ஆன்சர் கிடைச்சது. ஓகே, ப்ளீஸ் ட்ரை நாட் டு ஸ்கிப் எனி ஸ்டெப். ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஒரு क्वेश्चनல இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இன்னும் ஈஸியா கிடைக்கும். நெக்ஸ்ட். In a given figure, angle DAC is 25 degree. Okay, the D எடுத்துப்போம். DAC. So DAC na D ல இருந்து A க்கு போய் C க்கு வரும். So A is the midpoint. So this is 25 degree. அதே மாதிரி எப்படிங்க DAC எடுத்தோம்னு புரிஞ்சது இல்லையா? DAC. DAC னா அதுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் இதுதானே? So அப்படிதான் நம்ம எடுத்தோம் 25 degree. So அதை வச்சு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா find the angle ABC. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா AB is equals to BD. Okay, AB equal to BD, AD equal to DC. இதை நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ADC ன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் ABD ன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் நம்பர் 1, ட்ரையாங்கிள் நம்பர் 2. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஒரு சிமிலாரிட்டி என்ன? ரெண்டுமே ஐசோசெலஸ். So இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் 25 plus 25 plus x equal to 180 நமக்கு வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ADC ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுடைய ஓகே அதனுடைய ஈக்குவல் சைட்ஸ் எது? ஒரு சைடு வந்து AD, இன்னொன்னு DC. அது ரெண்டுன்னா ஈக்குவல் சைட்ஸ். ஈக்குவல் சைடையும் பேஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஆங்கிள் வந்து இட் ஷுட் பி சேம். ஓகே, அதாவது இது ரெண்டுமே 25 தான் இருக்கணும். ஓகே, பேஸ் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். ஸோ பேஸ் ஆங்கிள் 25ங்கிறதுனால
ஓகே, எது பேஸ் இந்த இடத்துல? ஏசி இஸ் த பேஸ். ஓகே, ஏன்னா ஈக்குவல் சைடு 2 இருக்கு, அன்ஈக்குவல் சைடு 1 தான் இருக்கு. எது அன்ஈக்குவல் சைடு அதுதான் பேஸ். ஏசி இஸ் த அன்ஈக்குவல் சைடு, ஸோ தட் இஸ் த பேஸ். ஸோ அந்த பேஸ் ஆங்கிள் ரெண்டுமே 25. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் த 25, 25 நமக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதை வச்சு நம்ம வந்து தேர்ட் ஆங்கிளான இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இது எப்படி 130 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் we know that the sum of the total angles of the triangle is equals to 180 degree. இல்லையா? So இது நம்ம we will solve it, resolve it, don't worry. உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஸ்டெப்ஸ் நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இது 25, இதுவும் 25. ஸோ இது எப்படி 120, இது ரெண்டு சேம்ங்கிறத வச்சு நாம இதை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? 25 + 25 + x is equals to 180 degree. இது என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன தியரம்? இது சம் ஆஃப் த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் தியரம். ஸோ அதை வச்சு நம்ம இது 113 கண்டுபிடிச்சிட்டோம். அது 113, அதனுடைய சப்ளிமெண்ட்ரி இது 50. அதே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு இதுவும் 50. ஸோ ரெண்டுமே 50னா இது என்னது? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ஏபிசி ஆங்கிள். ஸோ அந்த ஏபிசி ஆங்கிள் எப்படி கண்டுபிடிச்சோம்? 50 + 50 தெரியும் நம்மளுக்கு, 50 + 50. பட் எல்லா ஆங்கிளையும் சேர்த்தா நம்மளுடைய செகண்ட் ட்ரையாங்கிள் இது ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி, இது நம்ம டி அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ஏபிடி 50 டிகிரி + 50 டிகிரி ரெண்டு ஆங்கிள் தெரியும், மூணாவது ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் எக்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய மற்ற ரெண்டு ஆங்கிளை வச்சு இந்த மூணாவது ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? சேம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் sum of angles is equals to 180 degrees in a triangle. So இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறப்போ we'll get finally x is equals to 180, is equal to 80 degree. Okay, sum of the total angle is 180. This particular angle ABC is 80 degree. So finally we get the answer as 80 degree. ஸோ நம்மளோட ட்ரிக் என்ன? இது ஒரு ஐசோசெலஸ்ங்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அண்ட் அதை வச்சு தேர்ட் ஆங்கிள் கண்டுபிடிச்சோம். அண்ட் தென் எப்படி தேர்ட் ஆங்கிள் கண்டுபிடிச்சோம்? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அதை வச்சு இதை சப்ளிமெண்ட்ரி வச்சு கண்டுபிடிச்சோம். தென் யூசிங் தட் அண்ட் திருப்பி ஐசோசெலஸ்ங்கிறதுனால சேம் லாஜிக். அண்ட் தென் அகைன் இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சதுக்கு we use the again the property of sum of angles of a triangle. So கடைசியா நமக்கு கிடைச்ச ஆன்சர் 180 டிகிரில இருந்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய sum of the total angle 180, பட் நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் வந்து we got it as 80 degree. Okay, we have gone through geometry and mensuration part 1. Hope you have understood it. Okay, this is a bank PO and clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Have a great day.